ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசேஷதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாந்தரம் ஜாமாந்திர யோகீந்திர பாதரேகாமயம் சதா கதாயத்தா முக்தாதி ராமானுஜமுனிம் பதே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் ஆச்சாரிய பிரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம் புஜே யுக்மருக்ம व्यामोहद सरितराणि प्रणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता योगे स्तनया भूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेः कुलाभिरामो श्रीमत्तदङ्करीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदात्मे वर्णनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताञ्जलिरेण प्रकार यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनि प्रणतोऽस्मि नित्यम्. श्री वैष्णव संप्रदायத்திலே குரு பரம்பரைக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு. பிரமாணம், பிரமேயம், பிரமாதா என்று மூன்று விஷயங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டப்படுகின்றன. பிரமா என்றால் உண்மை அறிவு என்று அர்த்தம். உண்மை அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியவர் பிரமாதா. பிரமாதா என்பவர் உண்மை அறிவான பிரமா என்பதை கொடுக்கக்கூடியவர். அவர் எதிலிருந்து அந்த உண்மை அறிவை நமக்கு கொடுக்கிறார் என்றால் பிரமாணத்திலிருந்து கொடுக்கிறார். பிரமாணம் என்றால் பிரமாகரணம், அதாவது உண்மை அறிவை பெறுவதற்கான சாதனம், கரணம் என்று சொல்லுவார்கள். இந்த பிரமாணத்தை கொண்டு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்றால் பிரமேயத்தை தெரிந்து கொள்கிறோம். பிரமேயம் என்றால் குறிக்கோள், எதை நாம் அறிகிறோமோ அது பிரமேயம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நமக்கு ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாம் பிரமாதாக்களாக இருக்கிறார்கள். வேதம், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள், திவ்ய பிரபந்தங்கள், ஸ்தோத்திரங்கள், பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் இவையெல்லாம் நமக்கு பிரமாணங்களாக இருக்கின்றன. இவற்றாலே நாம் அறியக்கூடிய பகவான், அந்த பகவான் பிரமேயம் என்று சொல்லப்படுகிறான். இதிலே பிரமாதா தான் நமக்கு பிரமாணத்தை பார்த்து ஆராய்ந்து பிரமேயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிரமாதாவுக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியத்துவம் காட்டப்படுகிறது. பிரமாதா என்று வரும்பொழுது நம்முடைய குரு பரம்பரை முழுக்க நமக்கு பிரமாதாக்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே முதலிலே நாம் ஆழ்வார்களை அனுபவித்தோம். அதை தொடர்ந்து ஆச்சாரியர்கள், ஓராண்வழி ஆச்சாரியர்கள், அவர்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே கடைசியாக நாம் நேற்றைய தினம் நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளைலோகாச்சாரியர் ஆகியோரை நன்றாக அனுபவித்தோம். கடைசியாக நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே, ஓராண்வழி பரம்பரையிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களிலே திருவாய்மொழி பிள்ளையையும் மணவாள மாமிகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் இருவருடைய சரித்திரத்தையும் இன்றைய தினம் நாம் அனுபவித்து இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதையும் பார்க்கலாம். கொஞ்சம் எல்லாமே நேரம் தள்ளி போயிருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்க போறதில்லை. ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள அதையும் பூர்த்தி செய்ய பார்க்கிறேன். பிள்ளைலோகாச்சாரியருடைய வைபவத்தை நாம் பார்த்தோம். பிள்ளைலோகாச்சாரியர் பிரசித்தமாக எழுந்தருளி இருந்த காலத்திலே திருமலை ஆழ்வார் என்பவர், இவர் தான் பிற்காலத்திலே திருவாய்மொழி பிள்ளை என்று சொல்லப்படுகிறார். திருமலை ஆழ்வார் என்பவர் மதுரை கரையிலே கொந்தகையிலே அவதரித்தவர். கொந்தகைங்கிற கிராமம் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம் மதுரை கரையிலே இருக்கு. இப்ப இன்னும் அது ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. ஏன்னா அங்கதான் அந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை அங்கதான் கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல கொந்தகை என்கிற கிராமம், அதிலே அவதரித்தவர் திருமலை ஆழ்வார். இவர் மிகவும் இளம்பிராயமாக இருக்கும் பொழுது பிள்ளைலோகாச்சாரியருடைய திருவடிகளை பற்றி அவரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெறுகிறார். அப்படி பஞ்சசம்ஸ்காரம் பெற்ற பிறகு அவர் தன்னுடைய கல்வி கற்க போய்விடுகிறார். சாஸ்திரத்தை வாசிக்கிறார். நல்ல ஞானம் உள்ளவராக சிறந்து விளங்குகிறார். சிறந்த ஞானத்தை உடையவராக இருந்ததினாலே
ஒரு காலத்திலே மதுரையை ஆண்ட ராஜா அவன் இளம் வயதிலேயே மரணம் அடைந்து விட அவனுடைய பிள்ளை இளவரசன் இருப்பான். அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான். அப்பொழுது இவர் அங்கே அந்த மதுரை ராஜாவுக்கு மந்திரியாக போய் சேருகிறார். திருமலையாழ்வார் இவர் நல்ல ஞானத்தை உடையவராக இருப்பதனாலே மந்திரிகள நல்ல புத்தி கூர்மையாக இருக்கணும், நல்ல விஷயத்தை ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக இவரை மந்திரியாக சேர்த்துக் கொள்கிறான் ராஜா. அப்படி சேர்ந்த பிறகு கொஞ்ச காலத்திலேயே ராஜா மரணம் அடைந்து விடுகிறான். அப்பொழுது அந்த பிள்ளை இளம் பிள்ளையாக இருப்பதனால இவரே நன்றாக முழுக்க நிர்வாகம் பண்ணி ராஜ்யத்தையும் பார்த்து கொண்டு அந்த இளவரசரையும் நன்றாக வழிகாட்டி வளர்த்து வருகிறார். இவருடைய சரித்திரத்தையும் ஆளவந்தாருடைய சரித்திரத்தையும் பார்த்தா நிறைய ஒத்துமை இருக்கும். அதே போல இவருடைய சம்பிரதாயத்தை கற்றுக்கொண்ட விதத்தை பார்த்தால் எம்பெருமானார் எப்படி சம்பிரதாயத்தை கற்றுக்கொண்டாரோ அதே போல இருக்கும். ஆளவந்தாருடைய சரித்திரத்தோடய இவருக்கு ஒப்புமை சொல்லலாம், எம்பெருமானாருடைய சரித்திரத்தோடய இவருக்கு ஒப்புமை சொல்லலாம். அது மேல பார்க்கும்போது நமக்கே புரியும். ஆளவந்தார் எப்படி ராஜகாரியத்தை பார்த்து கொண்டு போக வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல இவனும் மந்திரியாக இருந்து நன்றாக போகத்தை அனுபவித்து வந்தார். ஆனா பிள்ளைலோகாச்சாரியருடைய திருவடி சம்பந்தம் இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைலோகாச்சாரியருக்கு இவரிடத்திலே ஒரு தனி பிரேமம். சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதே இவரை நன்றாக கடாட்சித்திருக்கிறார். அதுவும் இவர் பிள்ளைலோகாச்சாரியர் திருநாட்டுக்கு எழுதிருக்கும் பொழுது திருமலை ஆழ்வாரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திருத்தி கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய சிஷ்யர்கள், அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். கூரகுலோத்தமதாசர், விளாஞ்சோலை பிள்ளை, திருக்கண்ணங்குடி ஜீயர், திருக்கண்ணங்குடி பிள்ளை, திருப்புக்குழி ஜீயர் என்று இப்படி பல பல சிஷ்யர்கள் பிள்ளைலோகாச்சாரியருக்கு. அவர்கள் எல்லாரும் பிள்ளைலோகாச்சாரியருக்கு மிகவும் பக்தி கொண்டவர்கள். அதிலே சிலர் பிள்ளைலோகாச்சாரியர் திருநாட்டுக்கு எழுந்தெழும் பொழுது அங்கே ஜோதிஷ்குடியில இருந்தனர். அப்படி இருந்தவரிடத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் அப்பொழுது தெரிவிக்கிறார், நீங்கள் எல்லாம் திருமலை ஆழ்வாரை திருத்தி சம்பிரதாயத்துக்கு ஆக்குங்கோள் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆணையை சிறமேற்கொண்டு இவர்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்று சபதம் பண்ணிக் கொள்கிறார்கள். ஆனா இவரோ ராஜ்ய காரியத்தை பார்த்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கூரகுலோத்தமதாசர் தான் முதலிலே போய் திருமலை ஆழ்வாருடைய மனதை கொஞ்சம் மாற்றலாம் என்று அவர் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு இவர் போகிறார். இவர் போய் அந்த மந்திரியாக இருக்கக்கூடியவர் பல்லக்கிலே உலா வருவார், நாட்டிலே என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கறது. அப்படி உலா வரும் பொழுது இவர் அங்கே அவர் வரக்கூடிய வழியிலே போய் நிற்கிறார். நின்று கொண்டு பாத்திரங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பிள்ளைலோகாச்சாரியருடைய கடாட்சம் இருப்பதனாலே சத்துவகுணம் இருக்கிறது. இவர் அந்த பக்கம் வந்த உடனே கூரகுலோத்தமதாசரை பார்த்த உடனே பல்லக்கிலிருந்து இறங்கி அவரை வந்து சேவிக்கிறார். ஏதோ பெரியவர் இருக்கார், நல்லவராக தெரிகிறார், சாதுவாக தெரிகிறார், பார்த்தா சேவிக்கலாம் என்று சேவிக்கிறார். சேவித்து அவரிடத்திலே ஏதோ பாசனங்களெல்லாம் சேவிக்கிறீர்கள், அது எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்க, அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, புறப்படும் அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்லுகிறார். உடனே அவர் சேவகர்கள் தான் இவரை தாக்க வருகிறார். என்ன மந்திரியை போய் இப்படி எல்லாம் சொல்லுது, அன்னைக்கே இந்த ராஜா மந்திரின்னா பெருமையெல்லாம் உண்டு, இன்னைக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். யாராவது ஒருத்தர் சாமானியமா ஒரு இந்த தெருவுக்கு தலைவராக இருந்தா அவரை ஏதாவது சொல்லிட்டாலும் நம்ம போட்டு அடிச்சு போட்டுடுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு. ஆனா அந்த காலத்துல பெரிய மந்திரியா இருக்காரு, ஒரு சேவகர்கள்லாம் வந்து இவரை காக்க வர அவர் தடுத்து விடுகிறார். திருமலை ஆழ்வார் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இவர் பெரியவர், ஏன்னா அவருக்கு அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு, மனதிலே நல்ல பதிவுகள் இருக்கு. அதனாலே அவரை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். இதே போல இன்னொரு முறை அவர் ஒரு குன்றின் மேலே அமர்ந்து கொண்டு பாசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இதே போல திருமலை ஆழ்வார் வருகிறார். வந்தவுடன் திரும்பவும் அவரை வந்து சேவிக்கிறார், பிரார்த்திக்கிறார், எனக்கு ஏதாவது சத்து விஷயங்கள் உபதேசங்கள் சொல்லலாமே அப்படின்னு கேட்டு அவருடனே சொல்லுகிறார். சரி சொல்லுகிறோம், நாம் உடைய நேரத்தை பார்த்து கொண்டு உனக்கு நாம் சொல்லுகிறோம் என்று சொல்ல, அவருடனே சொல்றார், எனக்கு நிறைய ராஜ்ய காரியம் இருக்கு, ஆனா தினந்தோறும் நாம் தீர்த்தமாடின பிறகு திருமண் காப்பு சாத்திக் கொள்வோம், அந்த சமயத்திலே இது வந்து எனக்கு கொஞ்சம் உபதேசங்கள் பண்ணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இவரும் சரி, நம்முடைய கடமையே ஆச்சாரியன் நமக்கு நியமித்திருக்கிறதே இவரை திருத்தது தானே, அதனால நாம் போய் முயற்சி பண்ணலாம். எப்படி நாம் பார்த்தோமே மணக்கால் நம்பி எப்படி தான் மேல் விழுந்து ஆடவந்தாரை கை கொண்டான்னு பார்த்தோமே, நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் அவ்வளவு காரணிகர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும்,
ஆசையோட சொல்ல வேண்டும். அதிலேயும் அவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு புரியவில்லை என்றால் இன்னும் நன்றாக இறக்கி போய் சொல்ல வேண்டும். அனுஷ்டான பரியந்தம் அவர்களை கொண்டு வர வேண்டும். நாம் நடத்தி காட்ட வேண்டும். இதெல்லாம் ஆசையோட இருக்கக்கூடியவர்கள் தான் உயர்ந்த ஆச்சாரியர்கள். அப்படித்தான் இவர் பூர்வலோத்தமதாசர் உயர்ந்த நிலையில இருந்ததுனாலே, சரி நீ திருமண் காப்பு சாத்தி கொள்ளும் பொழுது நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்னு தினந்தோறும் போகிறார். ஒரு அர்த்த விசேஷங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நடந்துட்டே இருக்கு. ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அவருக்கு பக்தி வளர்கிறது. திருமலை ஆழ்வாருக்கு நன்றாக பக்தி வளர்கிறது. இப்பொழுது பூர்வலோத்தமதாசருக்கு என்ன தோன்றுகிறதா, இவரை கொஞ்சம் சோதிக்க வேண்டும், எவ்வளவு நிஷ்டை இருக்கு என்பதை சோதிக்க வேண்டும் என்று பார்த்து கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கார். திடீர்னு போகாமல் நின்று விடுகிறார். அப்ப இவருக்கு நிறைய ஆசை வந்துடுது, விஷயத்தை கத்துக்கணும். ஆனா ராஜ்ய காரியத்தை விடவும் மனசு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சரி பூர்வலோத்தமதாசர் இருக்கிற இடத்துக்கு போகலாம் என்று அங்கே போய் தேடி அவரிடத்திலே போய் அடிபணிந்து, சுவாமி ஏன் தேவரையில் வராமல் இருக்கிறேன், வந்து அர்த்த விஷயங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க பொழுது சொல்றார், இன்னும் உமக்கு விரக்தி வர வேண்டும், நிறைய நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுது அவர் சரி நாம் கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று கேட்டுக்கொண்டு, அப்படித்தான் பூர்வலோத்தமதாசரால் திருத்தப்பட்டு நன்றாக முழுக்க மாறுகிறார். மாறின பிறகு ராஜ்ய காரியங்கள் எல்லாம் கூட வேண்டாம் என்று விட்டு பூர்வலோத்தமதாசரே நமக்கு தஞ்சம், எப்பொழுதும் பூர்வலோத்தமதாசர் திருவடிகளே தஞ்சம், பூர்வலோத்தமதாசர் திருவடிகளே தஞ்சம் என்று சொல்ல தொடங்குகிறார். அந்த அளவுக்கு அவருக்கு தாசரிடத்திலே மிகுந்த பக்தி வந்து விடுகிறது. தாசருக்கு கூடவே இருந்து கொண்டு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணுகிறார். இது அவருடைய ஓரளவுக்கு எப்படி அவர் சம்பிரதாயத்துக்கு மாறினார். அவர் ராஜா அந்த மந்திரியாக முக்கிய மந்திரியாக இருந்த பொழுது இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னவென்றால், எப்படி நம்பெருமாளுக்கு இருந்து புறப்பட்டு போனார், பிள்ளைலோகாச்சாரியர் எழுந்தருளை பண்ணி கொண்டு போனார்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல ஆழ்வார் திருநறையிலையும் பெரிய ஆபத்து ஏற்படுகிறது. அதனால நம்மாழ்வாரை எழுந்தருளை பண்ணி கொண்டு அப்படியே அங்கே கேரளா, இன்னைக்கு நம்ம கர்நாடகா பார்க்கணும் இல்லையா, அந்த எல்லை பகுதிக்கு அங்கே கொண்டு போய் ஆழ்வாரை எழுந்தருளை பண்ணி கொண்டு அங்கே நம்பெருமாளை சந்திக்கிறார். நம்பெருமாளும் நம்மாழ்வாரும் அங்கே திருக்கணாம்பின்னு ஒரு ஸ்தலம், இன்னைக்கும் சேரிக்கலாம் போனா, கர்நாடகாவிலே எல்லையிலே இருக்குது திருக்கணாம்பி, அதாவது தேன் கிணாம்பின்னு சொல்லிக்கிறார்கள், அது திறக்கணாம்பின்னு ஆயிருக்கு. அந்த இடத்துக்குள்ளதான் போய் சேர்ந்து நம்பெருமாளும் நம்மாழ்வாரும் சேர்ந்து ஒரே ஆசனத்திலே ரெண்டு பேரும் எழுந்தருளி இருந்து, அப்பொழுதுதான் நம்பெருமாள் இவரை நம்மாழ்வார்னு அபிமானிக்கிறார். நம் ஆழ்வாரை சடோபனை நம்மோடைய எழுந்தருள பண்ணும். இந்த வட்டமான ஒரு ஆசனம், அந்த வட்டமான ஆசனத்திலே ரெண்டு பேரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் நம்பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் சேர்த்தே ஆகிறது. அதுக்கப்புறம் ஒரு காலத்திலே நம்பெருமாளை எழுந்தருளி பண்ணி கொண்டு போகலாம், வேறு இடத்துக்கு கொண்டு எழுந்தருளை கொண்டு பண்ணி கொண்டு போகலாம்னு புறப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே அவர்களுக்குள்ளே கொஞ்சம், அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்த போத்திமார்கள் கைங்கிறைவர்கள் அவர்களுக்குள்ளே கொஞ்சம் மனத்தாங்கள். அதனால நம்மாழ்வாரை கூட எழுந்தருளை பண்ணி கொண்டு போகவில்லை, அங்கேயே விட்டுட்டு நம்பெருமாள் மட்டும் புறப்பட்டு போயிடுறார். நம்மாழ்வாரை அதுக்கப்புறம் என்ன பண்றது, பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே, நன்றாக கைங்கரிய படத்துக்கு ஆடிலையே என்று பார்த்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, ஒரு மலை சரிவிலே கொண்டு போய் ஒரு பெட்டியிலே எழுந்தருளை பண்ணி இந்த மலைச்சரிவிலே இறக்கி விடுகிறார்கள். ஏன்னா ஆபத்து நிறைந்த காலமாக இருக்கிறது, இவரை நன்றாக பாதுகாக்க வேண்டும், கொஞ்ச காலம் கழித்து வந்து நம்மாழ்வாரை எழுந்தருளை பண்ணி கொண்டு போகலாம்னு அப்படி பண்ணி விடுகிறார்கள். இதெல்லாம் ஆபத்து காலத்துல வேற வழி இல்லாமல் பண்ணக்கூடியது. யாருக்கும் இப்போ ஆழ்வாரை எதுவுமே பெட்டியில எழுந்தருளை பண்ணிவிட்டா எப்படி திருவாரூரம் பண்றது, அதெல்லாம் அவர்கள் யோசிச்சிருக்க மாட்டார்களா? ஆனா வேற வழி இல்லை. எந்த நேரத்திலையும் அவர்கள் வந்து அந்த திருமேனியே கூட சேதம் பண்ணிடுதான். ஏன்னா ரொம்ப குரூரமானவர்கள் அவர்கள், வேணுமென்னே எல்லா காரியங்களும் பண்ணுவார்கள். அப்படி பண்ணி அப்படிப்பட்டவர்களுக்காக பயந்து சரி நம்ம திருமேனியாவது பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு இந்த பள்ளத்துக்குள்ளே இறக்கி விடுகிறார்கள். அந்த நம்மாழ்வாரை திரும்பவும் மீட்டு கொண்டு வர வேண்டும் ஆழ்வார் திருநெறி. இப்போ ஆழ்வார் திருநெறியே காடு மண்டி போயிடுறது. ஏன்னா அங்கேயும் மனிதர்கள் ரொம்ப குறைந்து போய், கைங்கரியவர்கள் குறைந்து போய் ரொம்ப மோசமான நிலையை அடைந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து எல்லாரும் வந்து ஒரு திருமலை ஆழ்வார் அப்போ ராஜ்யத்தில் இருக்கார், அவர் தான் மந்திரியாக இருக்கிறார், இன்னும் முழுக்க மாறவில்லை, ராஜ்ய பொறுப்புல இருக்கார், ஆனால் பக்தி இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் வந்து ஆழ்வாரை மீட்டு கொண்டு வர வேணும், அதுக்கு நீர் தான் உதவி பண்ண வேண்டும் என்று கேட்க, உடனே இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் சேவகர்களை அனுப்பி, ஆழ்வாரை மீட்டு கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். ஆழ்வாரை மீட்டு கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆழ்வார் திருநெறியை காடு மண்டி போயிடுறது. அங்கேயும் மனிதர்கள் ரொம்ப குறைந்து போய், கைங்கரியவர்கள் குறைந்து போய் ரொம்ப மோசமான நிலையை அடைந்து விடுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து எல்லாரும் வந்து ஒரு திருமலை ஆழ்வார் அப்போ ராஜ்யத்தில் இருக்கார், அவர் தான் மந்திரியாக இருக்கிறார், இன்னும் முழுக்க மாறவில்லை, ராஜ்ய பொறுப்புல இருக்கார், ஆனால் பக்தி இருக்கிறது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் சேவகர்களை அனுப்பி,
அது தவிர ஒரு செய்தியை அனுப்புகிறார். அந்த கேரளா பகுதியில் இருக்கிற ராஜாவுக்கு செய்தி அனுப்பி நீர் இவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்ப அவரும் சந்தோஷமாக நிறைய சேவகர்கள்லாம் அனுப்புறார் பாதுகாப்புக்கு. அதுக்கு அந்த பள்ளத்தாக்குல இறங்கி நம்மாழ்வாரை வெளியிலே கொண்டு வர வேண்டும். அந்த சமயத்துல தான் பள்ளத்தாக்குள்ள எப்படி இறங்குறதுன்னு பார்த்து ஒரு ஊஞ்சலை போலே ஒன்றை கட்டி அது சங்கிலியில கட்டி பறவையை கட்டி அதிலே ஆழ்வார் தோழப்பர்னு ஒரு அடியவர். இந்த ஆழ்வார் தோழப்பர் என்பவர் ஆழ்வாரிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர். யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி ஆழ்வாரை மேலே எழுந்தருள பண்ண வேண்டும். யார் பண்றது? எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளத்தாக்குள்ள எப்படி இறங்குறது என்று பயந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இவர் நான் இறங்குகிறேன் என்று சொல்ல உடனே அப்பொழுதே அங்க இருந்தவர்கள்லாம் அவரை கொண்டாடுகிறார்கள். உமக்கு ஆழ்வாருடைய கிருபை பரிபூர்ணமாக கிடைக்கும், இவ்வளவு பெரிய சாகசமான காரியத்தை பண்ணுகிறீர் என்று. அதுக்கு பிறகு அவர் இறங்கின பிறகு இந்த பல்லக்கிலே பெட்டி எடுத்து அந்த முதல்ல இந்த பலகையில வைத்து மேலே அனுப்பி விடுகிறார். இரண்டாவது தான் அந்த பலகை வருது, இவரை மேலே கொண்டு போகணுமே அதுக்காக. அப்பொழுது அந்த பலகையில ஏறும் பொழுது கால் தடுமாறி கீழே விழுந்துடுறார். அப்ப அவருடைய பிராணன் போயிடுறது, அந்த பள்ளத்தாக்குள்ளே விழுந்து இனிமே இல்லாம போயிடுறது. அப்போ அந்த தோழப்பருடைய குமாரர் கூட இருக்கிற ரொம்ப அழுது கதறுகிறார். அந்த சமயத்துல ஆழ்வாரே அவருக்கு ஆஸ்வாசப்படுத்துகிறார், நம்முடைய பிரசாதம் எல்லாம் உமக்கு கிடைக்கும், அவர் போனால் நாம் உமக்கு தந்தையை போல இருந்து பார்த்துக் கொள்கிறோம் என்று ஆழ்வாரே அந்த தோழப்பருடைய குமாரருக்கு சொல்ல, அதிலிருந்து அவருக்கு விசேஷ மரியாதைகள்லாம் ஆழ்வார் திருநெறி. இப்போ இல்லை, அது குறைஞ்சு போயிடுது, அந்த குடும்பம் இல்லை. இப்போ முன்னாடி அவர்கள் இருந்திருக்கிறார்கள், நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறார்கள் சொல்லுவார்கள். அப்படி ஆழ்வாரை எப்படியோ மீட்டு கொண்டு வந்து ஆழ்வார் திருநெறிக்கு அழைத்து வர வேண்டும். அந்த சமயத்திலே தான் திருமலை ஆழ்வார் அவர் அதுக்குள்ளே எல்லாம் மாறி விடுகிறார். முழுக்க சூரகுலத்தமதாசரை எல்லாம் என்று மாறிவிட அவரே வந்து இந்த ஆழ்வாரை நாம் இங்கே எழுந்தருள பண்ணலாம், ஆழ்வார் திருநெறிக்கு எழுந்தருள பண்ணலாம்னு சொல்லி இங்கே வருகிறார். வந்து பார்த்தா ஒரே காடா இருக்கு. உடனே அந்த இருக்கக்கூடிய அந்த மரம், செடி, கொடி, புதர் அதெல்லாம் ஆட்களை கொண்டு முழுக்க சுத்தம் பண்ணுகிறார். அதனால அவருக்கு காடு வெட்டி குருன்னு திருநாமம். இந்த சம்பிரதாயத்துல ஒரு காடு வெட்டி குரு உண்டு. காடெல்லாம் வெட்டி நாடாக ஆக்கினாரே அந்த ஆழ்வார் திருநெறிய, அவருக்கு அந்த திருநாமம் உண்டு. அப்படி அவர் அங்கே எல்லாம் சரி பண்ணி அங்கே ஆழ்வாரை ஆதிநாதர் எம்பெருமானோட சேர்ந்து எழுந்தருள பண்ணி இந்த கோயிலுக்கு திரும்பவும் எல்லா பழுதெல்லாம் பார்த்து சம்பரோஷணம் பண்ணி நன்றாக திரும்பவும் முன்பு இருந்ததை போலே பொலிவோட இருக்கும்படிக்கு பண்ணுகிறார். அந்த சமயத்திலே தான் திருப்புலி ஆழ்வார் கடியிலே ஒரு திருமேனி கிடைக்கிறது. அதுதான் பவிஷ்யதாச்சாரியன் திருமேனி. ஏன்னா அந்த கலாப காலத்திலே ஆழ்வாருடைய திருமேனியை எழுந்தருளை பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். அப்போ ராமானுஜருடைய திருமேனியை அங்கே திருப்புலி ஆழ்வார் கடியிலே வைத்து விட்டு போய்விட்டார்கள். அந்த திருமேனி கிடைக்கிறது. அதை கிடைத்த உடனே அவருக்கு எம்பெருமானாருடைய திருமேனியை நாம் நன்றாக பிரதிஷ்டை பண்ண வேண்டும், தனி கோவில் பண்ண வேண்டும் என்று அதைத்தான் இப்ப நம்ம பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதி, ராமானுஜர் சந்நிதி, ஆழ்வார் திருநெறியில சேவிக்கிறோமே. அது திருவாய்மொழி பிள்ளை கட்டினது அந்த சந்நிதியை. அங்கே கட்டி அவர் கைங்கரியங்களை தான் நன்னா நடக்கும்படிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கைங்கரிய வீரர்களை நியமித்து அவரும் அந்த சந்நிதி தெருவிலேயே எப்படி ஆழ்வார் கோயிலுக்கு ஒரு சந்நிதி தெரு இருக்கோ அதே போல ராமானுஜர் சந்நிதிக்கு ஒரு சந்நிதி தெரு உண்டு. அந்த சந்நிதி தெருவிலே தனக்கு இடத்தை அமைத்துக் கொண்டு எம்பெருமானாருடைய கைங்கரியம் விடாமல் நடக்க வேண்டும் என்று அதையும் பார்த்து கொண்டு ஆழ்வாருடைய கைங்கரியத்தை நன்றாக பண்ணிக்கொண்டு அங்கேயே இருக்கிறார். அவருக்கு திருவாய்மொழியிலே மிகுந்த ஈடுபாடு. ஆழ்வாரை பிரதிஷ்டை பண்ணி எப்பொழுதும் அந்த ஆழ்வார் விஷயத்திலே ஈடுபட்டு இருந்தார். அதனால்தான் அவருக்கு ஷடகோபதாசர்னு திருநாமம். ஒரு திருநாமம் நம்மாழ்வாரிடத்திலே ஈடுபட்டிருந்ததுனாலே ஷடகோபதாசர்னு திருநாமம். திருவாய்மொழியிலேயே ஈடுபட்டிருந்ததுனால திருவாய்மொழி பிள்ளைன்னு திருநாமம். திருவாய்மொழியை அவர் எப்படி அனுபவிப்பாரா, ஒரு நாளும் 1000% சேவிப்பார். முழுக்க இந்த திருவாய்மொழி முழுக்க ஒரு நாளும் சேவிப்பார். அப்ப அதை சேவிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம் 4 மணி நேரம். வேகமா சேவிச்சா கூட 3.5 மணி நேரம் 4 மணி நேரமாவது குறைந்து ஆகும், வேகமா சேவிச்சாலும் கூட. ஆனா அவர் விடாமல் அப்படி திருவாய்மொழியை அவ்வளவு ஈடுபாடோட சேவிப்பார் என்று சொல்லுவார்கள். அதனாலே அவருக்கு திருவாய்மொழி பிள்ளை திருநாமம். அப்படி அவர் அந்த நம்மாழ்வாருடைய கைங்கரியங்களை விடாமல் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கூரகுலோத்தமதாசனுடைய சரம கைங்கரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு தான் ஆழ்வார் திருநெறிக்கு வருகிறார். ஆச்சாரியன் இருக்கும் முறைக்கும் அவருடைய கூடவே இருந்து கைங்கரியங்களை பண்ண வேண்டும். அது முடிந்த பிறகு நாம் ஆச்சாரியன் திருவுள்ளப்படி மற்ற கைங்கரியங்களை பண்ண வேண்டும். அப்படி கூரகுலோத்தமதாசன் கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் திருநெறி வந்து அடைந்து இந்த காரியங்களை எல்லாம் பண்ணி நன்றாக எல்லா கைங்கரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவிலே அவர்
பூர்வகுலோத்தமதாசனுடைய ஆணைப்படி அவர் சொல்லியிருக்கார், இது போல பிள்ளைலோகாச்சாரியருக்கு இது மாதிரி திருவள்ளுவருக்கு தேவரீர் நிறைய சம்பிரதாயத்தங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்ப ராஜகாரியத்திலிருந்து மீண்டு வந்து விட்டார். இன்னமும் ஆழ்வார் திருநெறி வந்து கைங்கரியத்திலேயே நிரந்தராகிவிட்டார். இதுதான் ஆள வந்தாரை போல ராஜகாரியத்திலிருந்து மீண்டு திருவரங்கம் பெரிய கோயில் இருந்தது போல. இதுக்கடுத்தது எம்பெருமானாரை போல. எம்பெருமானார் எப்படி 5 ஆச்சாரியர்களுக்கு போய் ஒவ்வொன்றா கத்துந்தார் இல்லையா, அதே போல இவர் கத்துக்கிறார். திருவாய்மொழி பிள்ளை விளாஞ்சோலை பிள்ளை இடத்திலே போய் ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களை முழுக்க நன்றாக கற்றுக்கொள்கிறார். ஏன்னா விளாஞ்சோலை பிள்ளை பிள்ளைலோகாச்சாரியத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர், ஆச்சாரிய பக்தியிலே திளைத்தவர். எப்பொழுதும் பிள்ளைலோகாச்சாரியருடைய திருநாட்டுக்கு எழுந்த பிறகு அவர் திருவனந்தபுரத்துக்கே போயிடுறார். திருவனந்தபுரத்துக்கு போனா புறச்சோலைகள் இருக்கும், ஊருக்கு வெளியில சோலைகள், அந்த சோலைகளிலேயே இருப்பார். இருந்து கொண்டு எப்பொழுதும் பிள்ளைலோகாச்சாரியருடைய திருமேனியே தியானம் பண்ணி கொண்டிருப்பார். அவருக்கு வேற எதுவுமே எண்ணமே கிடையாது. எப்பொழுதும் பிள்ளைலோகாச்சாரியருடைய திருமேனியை தியானம் பண்ணி கொண்டு அப்படியே எதுவுமே வெளிநடங்கள் தெரியாமல், மேல குத்து முளைச்சா கூட தெரியாமல், பூச்சி ஊர்ந்தா கூட தெரியாமல் அப்படியே இருப்பார். 1 வாரம் 10 நாள் அப்படியே இருப்பார். இப்படி அவர் ஆச்சாரிய பக்தியிலே வடிவெடுத்து வராத சப்தகாதை என்று ஸ்ரீவசன பூஷண திவ்ய சாஸ்திரத்தினுடைய சாரத்தை 7 எளிமையான பாசனங்கள் மூலமாக அருள் செய்தார். அவரிடத்திலே ஸ்ரீவசன பூஷண அர்த்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நியமம். அதுக்கு மேலே திருக்கண்ணங்குடி பிள்ளை அவரிடத்திலே போய் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நியமனம். பூர்வகுலோத்தமதாசர் ஏற்கனவே விசேஷ அர்த்தங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ விளாஞ்சோலை பிள்ளை இடத்திலே ஸ்ரீவசன பூஷண அர்த்தங்களை கற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு திருக்கண்ணங்குடி பிள்ளை இடத்திலே போய் திருவாய்மொழிக்கு அர்த்தங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவருக்கு திருநட்சத்திரம் ஆயிடுச்சு. இவருக்கு நன்றாக விரிவாக அதனுடைய அர்த்தங்களை கேட்க வேண்டும், பதபதமாக கேட்க வேண்டும் ஆசை. ஒரு பதபதமாக நல்ல விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் கேட்கணும்னு ஆசை. அப்போ திருக்கண்ணங்குடி பிள்ளை சொல்லுகிறார், நீர் நேரே புறப்பட்டு திருப்புட்குழிக்கு செல்லும், அங்கே திருப்புட்குழி ஜீயர் இருப்பார், அவரிடத்திலே விசேஷமான அர்த்தங்களை கற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறார். உடனே இங்கிருந்து அவர் திருப்புட்குழிக்கு வருகிறார். திருப்புட்குழிக்கு வந்தா அந்த திருப்புட்குழி ஜீயர் அப்பொழுதுதான் திருநாட்டுக்கு எழுந்து விட்டார். அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. திருவாய்மொழியுடைய அர்த்தங்களை விசேஷமா கேட்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம், ஆனால் அது நம்ம கிடைக்காமலே போயிடும் போல இருக்கே என்று வருந்தி கொண்டிருந்தார். சரி, வந்தது வந்துட்டு எவ்வளவுதும் காஞ்சிபுரம் திவ்யதேசத்துல பல எம்பெருமான்கள் இருக்கிறார்கள், அவர்களாம் மங்களாசாசனம் பண்ணலாம்னு மங்களாசாசனம் பண்ண போறார். இப்பொழுது தேவபெருமாள் சந்நிதிக்கு எழுந்தருளுகிறார். அங்கே தேவபெருமாள் இவரை விசேஷமாக அங்கீகரிக்கிறார். திருவாய்மொழி பிள்ளை திருமலை ஆழ்வார் என்றெல்லாம் அவரை சொல்லி வரவேற்று அவருக்கு நன்றாக தீர்த்தம், ஸ்ரீசடகோப்பம், பகுமானங்கள், மாலை, பிரசாதம் அதெல்லாம் கொடுத்து தேவபெருமாள் மிகவும் அற்புதமாக அவரை கைக்கொள்கிறார். அந்த சமயத்திலே இவருக்கு திருவுள்ளத்திலே, திருவாய்மொழி பிள்ளை திருவுள்ளத்திலே இன்னும் நான் திருவாய்மொழியை எங்கே கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிறது என்று அதையே மனசுல ஒழிந்திருக்கு. அப்பொழுது தேவபெருமாள் அதை புரிந்து கொண்டு ஒரு லீலையை பண்ணுகிறார். அந்த இடத்துக்கு நாலூர் பிள்ளை என்பவர் வருகிறார். முன்னாடி நம்ம நேற்றுக்கு பார்த்த பொழுது ஈடு வியாக்கியானத்தை ஈவுனி மாதவ பெருமாளிடத்தை கொடுத்தார் என்று பார்த்தோம். ஈவுனி மாதவ பெருமாள் தன்னுடைய திருக்குமாரனான ஈவுனி பத்மநாப பெருமாளிடத்திலே அந்த ஈடு வியாக்கியானத்தை நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார். ஈவுனி மாதவ பெருமாள் அவருடைய திருக்குமாரர் ஈவுனி பத்மநாப பெருமாள். திருநாமங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா நல்லா ஞாபகம் வரும். ஈவுனி பத்மநாப பெருமாளுக்கு அந்த காலக்ஷேபம் அதை அவர் பண்ணுகிறார். ஈவுனி மாதவ பெருமாள் அப்பா குமாரருக்கு தகப்பனார் குமாரருக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். ஈவுனி பத்மநாப பெருமாள் காஞ்சிபுரம் சேருகிறார். அங்கே நாலூர் பிள்ளை என்பவர் இருக்கிறார். அந்த நாலூர் பிள்ளை என்பவர் அவர் மிகவும் பக்தியோட நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி ஈவுனி பத்மநாப பெருமாளுடைய கூட இருந்து அவருடைய அபிமானத்தை பெறுகிறார். அவரும் இவருக்கு அந்த ஈடு அர்த்தங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார் நம் பிள்ளை. அதனால ஈவுனி பத்மநாப பெருமாள் நாலூர் பிள்ளை சொல்லிக் கொடுக்கிறார். நாலூர் பிள்ளை அவர் தன்னுடைய திருக்குமாரர் நாலூர் ஆச்சான் பிள்ளை, அவருக்கு அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப ஈடு வியாக்கியானம் ஈவுனி மாதவ பெருமாள் எடுத்திருந்து ஈவுனி பத்மநாப பெருமாள், பத்மநாப பெருமாள் எடுத்திருந்து நாலூர் பிள்ளை, நாலூர் பிள்ளை எடுத்து நாலூர் ஆச்சான் பிள்ளை வரைக்கும் வந்துடுது. அந்த சமயத்துல திருவாய்மொழி பிள்ளை அங்கே சேர்கிறார் தேவபெருமாள். இப்ப தேவபெருமாள் என்ன பண்றாருன்னா, அப்போ நாலூர் பிள்ளை அதே சமயத்துல தேவபெருமாளை சேவிக்க வருகிறார். இந்த நாலூர் பிள்ளை நினைச்சிட்டு இருக்கார், என்ன பண்றது,
ஈடு வியாக்கியானம் எப்படி அடுத்தது போகும், யார் இடத்துல போக போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கார். அப்போ தேவபெருமான் நாலூர் பிள்ளை அங்கே வரவழைக்கிறார், அவனுடைய சன்னதிக்கு வரவழைத்து. அப்ப அவரும் திருவாய்மொழி பிள்ளை பார்க்கிறார். ரொம்ப விலட்சணமா இருக்கார், சிறந்த ஆச்சாரியராக இருக்கிறார், நம் திவ்யதேசத்தை தேடி வந்திருக்கிறார், அவரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கார். அப்போ தேவபெருமான் இடத்துல ஆணையிடுகிறார் நாலூர் பிள்ளை இடத்துல, நீர் இவருக்கு ஈடு அர்த்தங்களை சொல்லிக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட நாலூர் பிள்ளை என்ன பண்ற, தேவபெருமாள் சொல்ற, அடியனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப ஆசை இருக்கான, அடியன் ரொம்ப வயசாயிடுச்சு, நல்லாது இனிமே சொல்ல முடியாது இந்த அளவுக்கு, என்ன பண்றது என்று கேட்ட. அப்போ தேவபெருமாளே சொல்ற, உங்களுடைய குமாரர் இருக்காரு, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். அன்னைக்கு ஒரு பிரமாணம் பார்த்தோம், ஆத்மாவை புத்திரநாமாசி, அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணுதான், அப்பாவை சொல்ற இடத்துல பிள்ளைய சொல்லலாம், பிள்ளைய சொல்ற இடத்துல அப்பாவை சொல்லலாம். அதான் சொல்றாரு, நீரா இருந்தா என்ன, உன் பிள்ளையா இருந்தா என்ன, நாலூர் ஆச்சார பிள்ளை அவருக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் என்று அவர் சொல்ல, திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரத்தையாக நாலூர் ஆச்சார பிள்ளை இடத்திலே போய் இதே போல தேவபெருமான ஆணையிட்டிருக்கிறார், தேவதையிலே அடியனுக்கு பிரசாதிக்க வேண்டும் என்று கேட்ட. அப்பொழுது நாலூர் ஆச்சார பிள்ளை பார்க்கிறார், சரி இதை காஞ்சிபுரத்தை வச்சு சொல்றதுக்கு என்ன பண்றது, இங்கே சௌகரியப்படுமான்னு தெரியவில்லை என்று யோசிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்துல திருநாராயணபுரத்திலிருந்து சில அடியார்கள் வருகிறார்கள். திருநாராயணபுரத்து திருவாய்மொழி ஆச்சான் இப்படி போன்ற பெரிய பெரிய அதிகாரிகள், உயர்ந்த அடியார்கள், அவர்கள் தான் அங்கே வருகிறார்கள். அவர்கள் தான் இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள். இது போல தேவபெருமான் ஆணையிட்டிருக்கிறார், திருவாய்மொழி அர்த்தத்தை இவர் சொல்ல போறாருன்றதை கேட்டுட்டார். கேட்டுட்டு இவரிடத்துல வந்து பிரார்த்திக்கிறார். இவரெல்லாம் பிரார்த்திக்கிறார்கள், தேவனுடைய திருநாராயணபுரத்துல இந்த அர்த்த விசேஷங்களை சாதிக்கலாமே, அங்கே இது நன்றாக பிரகாசமாகட்டுமே என்று சொல்ல, உடனே எல்லாருமாக சேர்ந்து திருநாராயணபுரத்துக்கு போகிறார்கள். அங்கே விரிவாக ஈடு வியாக்கியானத்தை முழுக்க இவர்கள் மூவருக்கும், முக்கியமாக திருவாய்மொழி பிள்ளை, திருவாய்மொழி ஆச்சான், திருநாராயணபுரத்து ஜனன்யாச்சாரியர், இவர்களும் இவர்களை முன்னிட்டு பல அடியார்கள். ஏன்னா அது வரைக்கும் ஓராண்டு வழியா வந்துடுறது, இனிமே எல்லாருக்கும் சொல்லலாம்ங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. தேவபெருமானை ஆணையிட்டு இதை சொல்லுன்னு சொல்லவே அப்படி அது ஏற்பட்டு இந்த ஈடு வியாக்கியானம் அப்பொழுதுதான் நன்றாக வெளியிலே வர தொடங்குகிறது. அந்த ஈடு அர்த்தங்களை எல்லாம் தன்னுடைய திருவுள்ளத்திலே தேக்கி வைத்துக் கொள்கிறார் திருவாய்மொழி பிள்ளை. இன்னும் அவருக்கு திருவாய்மொழியிலே மிகவும் ஆர்த்தி அதிகமாகிக்கொண்டே இருக்கு. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஆழ்வார் திருநெறிக்கு வருகிறார். அங்கே கைங்கரியங்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தோம்னா எப்படி எம்பெருமானார் போய் நிறைய ஆச்சாரியர்களுடைய விஷயங்களை சேகரித்து வந்தாரோ, அதே போல திருவாய்மொழி பிள்ளையும் முதல்ல விளாஞ்சாலை பிள்ளை, அதுக்கப்புறம் திருக்கண்ணங்குடி பிள்ளை, அப்புறம் திருக்குறளை ஜீர போறார், அவளுக்கு சேவிக்க முடியல. அதுக்கப்புறம் நாலூர் ஆச்சான் பிள்ளை இடத்துல இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டு இப்படி பல ஆச்சாரியர்களிடத்தை கற்று தேர்ந்து வந்து சேருகிறார் ஆழ்வார் திருநெறிக்கு. அங்கே இருந்து கொண்டு பவிஷ்ணாச்சாரிய சன்னதி கைங்கரிக்கு, நம்மாழ்வார் சன்னதி கைங்கரிக்கு, ஆதிநாத பெருமாள் சன்னதி கைங்கரிக்கு நன்றாக பண்ணி வருகிறார். அந்த சமயத்துல தான் மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநெறியை அவதரிக்கிறார். அவருடைய அவதாரஸ்தலம் ஆழ்வார் திருநெறினா, அவருடைய தாயாருடைய ஸ்தலம் சிக்கிக்கிறார். சில பேர் என்ன நினைச்சுடுவா, சிக்கிக்கிறார் தான் அவர் பிறந்தார் நினைச்சுடுவா, அப்படி கிடையாது. ஆழ்வார் திருநெறி தான் அவருடைய அவதாரஸ்தலம். அங்கே அவதரித்து கொஞ்ச காலம் அங்கே இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய தாயார், அவருடைய மாதா மகன், அதாவது தாயாருடைய அப்பா, அம்மா வழி தாத்தான்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய ஊர் தான் இந்த சிக்கில் கிடாரங்கிறது. அங்கே போய் ஒரு தாயாரும் தகப்பனாரும் கொஞ்ச காலம் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய தகப்பனார் திரடக்கிடம் தான் திருநாவியுடைய பிரான் காதரண்டன் அவருக்கு திருநாமம். அவர் அவருடைய மாமனார், அதாவது மணவாள மாமுனிகளுடைய அம்மா வழி தாத்தா, அவரிடத்துலதான் நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கார். அவருக்கு பேர் கோட்டூர் அழகனால பெருமாள்னு அவருக்கு திருநாமம். கோட்டியூர் தான் கோட்டூர் நாயகம்னு சொல்லுவார்கள். அங்கே அவர் இருந்தார். இந்த சிக்கில் கிடாரத்துக்கு, இதெல்லாம் இந்த ராமநாதபுரம், திருக்கோட்டியூர் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சிக்கில் கிடாரங்கிறது. அங்கே இருந்திருக்கார். அதனால தன்னுடைய மாமனாரிடத்திலே போய் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம்னு இவர் அங்கே போகிறார். இவர் போகும்போது கூடவே தர்மபத்னி குழந்தையெல்லாம் சேர்ந்தானே போவா. அப்படி அங்கே போய் கொஞ்ச காலம் அங்கே வாழ்கிறார். அவருடைய தகப்பனாரிடத்திலையும் பாட்டனாரிடத்திலையும் சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்கிறார். அங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கொஞ்ச காலமான பிறகு இவருக்கு ஆழ்வார் திருநெறியில திருவாய்மொழி பிள்ளை எழுந்தருளியிருக்கிறார். விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் சாதித்து வருகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அங்கிருந்து மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருநெறிக்கு வந்து சேர்கிறார். ஆழ்வார் திருநெறிக்கு சேர்ந்தார். அங்கே திருவாய்மொழி பிள்ளையுடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறார். தேவையில்லை அடியனுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல
திருவாய்மொழி பிள்ளை இவரை மிகவும் பிரீத்தியோட ஆதரித்து ஒரு உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியர் அப்படி வருவார் என்பதை தெரிந்து இவருக்கு மிகவும் விசேஷமாக எல்லா அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். முழுக்க ஈடு காலக்ஷேபமாக இருக்கட்டும், மற்ற வாசகங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் திருவாய்மொழி பிள்ளை தானே சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது அவருக்கு திருநாமம் அழகியமனாள பெருமாள் நாயனார் என்பது. எப்படி பிள்ளைலோகாச்சாரியோட திருத்தம்பியார் அழகியமனாள பெருமாள் நாயனாரோ அதே போல மணவாழ மாமிகளுக்கு பூர்வாசிரமத்திலே திருநாமம் அழகியமனாள பெருமாள் நாயனார் தான். அவருக்கு சன்னியாசாசிரமம் சீகரிக்கும் பொழுதுதான் மணவாழ மாமுனிகள் என்ற திருநாமம், மாமுனிகள் அந்த சன்னியாசிங்கிறதுனால அந்த முனிவர்கள் அந்த திருநாமம் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி அவருக்கு திருநாமம் அழகியமனாள பெருமாள் நாயனார் தான். அவரும் அங்கே சென்று நன்றாக அங்கே ஆழ்வார் திருநெல்லை இருந்து கொண்டு திருவாய்மொழி பிள்ளை இடத்தை கற்றுக்கொண்டு வரும் பொழுது திருவாய்மொழி பிள்ளை இவரை எம்பெருமானார் சந்நிதி பார்த்தோமே, பவிஷ்யராச்சாரிய சந்நிதி, அங்கே எம்பெருமானாருக்கு நீங்க தான் திருவாராதனம் பண்ணணும்னு நியமிக்கிறார். எம்பெருமானார் சந்நிதியில மணவாழ மாமிகள் திருவாராதனம் பண்றார். தினந்தோறும் அந்த எம்பெருமானார் பவிஷ்யராச்சாரிய பெருமானாருக்கு தினந்தோறும் அங்கே திருவாராதனம் பண்ணி அந்த எம்பெருமானாருடைய ரொம்ப அழகான பக்தி இவருக்கு அதிகமாயிட்டே வருது. ஆரம்பத்திலேயே எதிராஜ வம்சதிங்கிற ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம், சம்ஸ்கிருத பிரபந்தம் 20 ஸ்லோகங்களை கொண்டது. அதிலே எம்பெருமானார் விஷயத்தை மிகவும் உருகி அந்த எம்பெருமானாரே எல்லாம் என்பதை நன்றாக நமக்கு காட்டி அவரே நமக்கு தஞ்சம் என்று அப்பொழுதே சர்மபர்வ நிஷ்டையில தான் இருக்கார். மணவாழ மாமிகள் எப்பொழுதுமே முதல்ல இருந்து சர்மபர்வ நிஷ்டை தான். திருவாய்மொழி பிள்ளை தான் அவருக்கு எல்லாமே. அதே போல திருவாய்மொழி பிள்ளை காட்டி கொடுத்த எம்பெருமானார் தான் எல்லாமே. அப்படித்தான் அவர் வாழ்ந்து வந்தார். அந்த சனியில அடியானுக்கும் திருவாரூரம் பண்ணக்கூடிய பாக்கியம் நிறையவே கிடைச்சிருக்கு. அவர் மாமுனிகள் பண்ண இடத்துல நாம பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சுன்னா அது அவருடைய அனுகிரகம் தான். வேற எப்படி நமக்கா என்ன சாமர்த்தியம் இருக்கா, ஏதாவது ஒண்ணும் தெரியுமா, ஒன்றும் தெரியாது. அப்படி அந்த சன்னிதியில அவர் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானாருக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு திருவாய்மொழி பிள்ளைக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அவரிடத்து அர்த்த விசேஷங்களை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது திருவாய்மொழி பிள்ளைக்கு சரம காலம் வந்து விடுகிறது. அந்த சமயத்துல அவர் மிகவும் வருந்துகிறார். இனிமே நமது சம்பிரதாயத்தை யார் நடத்த போகிறார்? பிள்ளைலோகாச்சாரியர் சொல்லி நாம் தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தி விட்டோம். என்ன ஒரு விசேஷம்னா, ஆளவந்தார் காலத்திலிருந்து பார்த்தோம்னா எல்லாருமே திருவரங்கத்தை தலைநகரமாக கொண்டுதான் சம்பிரதாயத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். ஆனா நடுவில் கொஞ்சம் இந்த பிள்ளைலோகாச்சாரியர் காலத்திற்கு பிறகு கலாபமாக இருந்ததுனாலே, ஆழ்வார் திருநெல்லை திருவாய்மொழி பிள்ளை இருந்ததுனாலே அவர் மட்டும் இந்த ஓராமொழி பரம்பரையிலே திருவரங்கத்தில இல்லாமல் தலைமை பொறுப்பு நடந்தது ஆழ்வார் திருநெல்லை இருந்தது. ஆழ்வார் திருநெல்லைக்கும் அதே மதிப்பு உண்டு. என்னைக்குமே திருவரங்கம் பெரிய கோயில்ல எப்படி வைபவங்கள் இருக்கும், அந்த கிரமங்கள் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். எல்லா உற்சவங்களும் இதே கிரமங்கள் தான் இருக்கும். என்ன விசேஷமா மாமுனிகள் இருந்து எல்லாத்தையும் நடத்தினதுனாலே இங்கெல்லாம் நம்ம ராமானுஜாரி திவ்யாக்கியான்னு சொல்றோம், அங்க வரவரமுனி திவ்யாக்கியான்னு சொல்லுவார்கள். மணவாழ மாமுனியுடைய ஆணைப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த விதேசத்துல எல்லா கையும் நடந்து வரும்பொழுதுதான் திருவாய்மொழி பிள்ளைக்கு மனக்கிளேசம் ஏற்படுகிறது. ஐயோ, இனிமே இந்த சம்பிரதாயத்தை யார் நடத்த போகிறார்கள் என்று. அப்பொழுது மணவாழ மாமுனிகள் தான் அழகியமனாள பெருமாள் நாயனார் அவர் சொல்லுகிறார், தேவைய திருவுள்ளமாகி அடியேனே அந்த பொறுப்பை எடுத்து பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இவரும் மிகவும் உகந்து அதுக்கு சரியான व्यक्ति தேவரீர் தான், இதை நீர் தான் பண்ண முடியும் என்று அவரும் திருவாய்மொழி பிள்ளையும் அழகியமனாள பெருமாள் நாயனாரை ஆதரித்து அவருக்கே எல்லா பொறுப்பையும் கொடுத்து விடுகிறார். திருநாட்டுக்கும் எழுந்தருளி விடுகிறார். அது வரைக்கும் மணவாழ மாமுனிகள் அழகியமனாள பெருமாள் நாயனார் ஆழ்வார் திருநெல்லை விட்டு வெளியே போகல. ஆச்சாரிய நெஞ்சிருக்காரு, அவருக்கே கூட இருந்து எல்லா கைங்கரியங்களும் பண்ணுகிறார். ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் என்ன, அவர் கடைசியில திருநாட்டுக்கு எழுந்திருக்கும் போது சொல்லுகிறார், ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு தடவை காலட்சேபம் பண்ணிவிட்டு அருள் செயலிலேயே பொழுதை போக்கும் அப்படின்னு ஆணையிடுகிறார். அந்த ஆணையே அழகியமனாள பெருமாள் நாயனார் முக்கியமாக வைத்துக் கொள்கிறார். அவருக்கு தெரியாத வேதாந்தம் கிடையாது. எதி புனரவதாரமாகத்தான் அவதரித்தார். ராமானுஜரே திருப்பி மணவாழ மாமுனிகளாக அவதரித்திருக்கிறார். அவருக்கு அறியாத சாஸ்திரம் கிடையாது, தெரியாத விஷயம் கிடையாது, எல்லாம் தெரியும். இருந்தாலும் அருள் செயலிலேயே பொழுதை போக்கிக் கொண்டு, அதுலேயும் இந்த ஈடு வியாக்கியானத்திலேயே எப்பொழுதும் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தார். அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, ஈடு வியாக்கியானம் முழுக்க கட்டப்பாடமாக அவருக்கு அவ்வளவு மனப்பாடமாக தெரியும். எப்பொழுதும் அந்த ஈடு வியாக்கியானத்தையே மனதுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பார். மந்திர ரத்ன அனுசந்தான சன்னத்த புலகோத்தமம், அர்த்த தத்துவ நித்தியான சன்னத்த புலகோத்தமம்னு அந்த ஸ்லோகத்திலே எறும்பியப்பா காட்டுகிறார். அவருடைய உதடுகள் துடிச்சுட்டே இருக்குமா, துயத்தை சொல்லிட்டே இருக்குமா, மனசுல ஈடு வியாக்கியானம் ஓடிட்டே இருக்கும். வாய் துயத்தை சொல்லிட்டு இருக்கு, மனசு அதனுடைய அர்த்தம் எங்க இருக்கு, துயார்த்தம் தீர்க்க சரணாகதி அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த துயத்தினுடைய அர்த்தம் தான் திருவாய்மொழியே. திருவாய்மொழிய அர்த்தத்தை தான் மனசு நினைச்சுட்டே இருப்பார்.
எவ்வளவு பெரிய ஞானம் அவருக்கு இருக்கும். ஈடு வியாக்கியானம் முழுக்க மனசுலே அப்படி தேக்கி வைத்திருந்தார். அவர் அங்கிருந்து அழையமார் பெருமான் நாயனார் இப்படி திருவாய்மொழி பிள்ளை திருநாட்டு கழுதனோடு அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்கிறார். இங்கே வந்த உடனே எப்படி எம்பெருமானாரை பெரிய பெருமாள் வரவேற்றாரோ அதே போல அழையமார் பெருமான் நாயனாரையும் வரவேற்றார். என்ன, எம்பெருமானார் வந்தபோது சன்னியாசியா வந்தார், இவர் வந்தபோது கிரகஸ்தராக வந்தார். கிரகஸ்தராக வந்து இங்கே இருந்து கொண்டு பல கைங்கரியங்களை பண்ணுகிறார். இங்கிருந்து பல திவ்யதேச யாத்திரைகள்லாம் போறார். வடக்கு பக்கமே போகல, திருமலை வரைக்கும் தான் போறார். அதுக்கு தாண்டி இவர் மணவாழ் மாமன்கள் போகவே இல்லை. அவர் காஞ்சிபுரத்துக்கு சென்று அங்கே சில காலம் தங்கி இருக்கிறார். அங்கே திருவெக்கா திவ்யதேசம் இருக்கு, யதோக்தகாரி சந்நிதி. அந்த இடத்துல கிடாம்பி நாயனார் என்று ஒரு பெரியவர், அவர் ஸ்ரீபாஷ்யத்திலே தேர்ந்த வித்வானாக இருக்கிறார். அவரிடத்துல அங்கே காலக்ஷேபம் கேட்கிறார். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் முறையாக ஒருத்தர் இடத்துல பெரியவரிடத்தை கேட்க முடியா, அதுக்காக அவரிடத்தை கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்ல சொல்ல இவருக்கு எல்லா அர்த்தங்களும் தானே தெரியுது. அதை அவரும் புரிஞ்சுக்கிறார் கிடாம்பி நாயனார். அப்ப அவர் இவரை பார்த்து கேட்கிறார், தேவரி இவ்வளவு ஞானம் பெற்றிருக்கிறீரே, ஏதோ ஒரு அவதார ரகசியம் இருக்கு, நீர் யார் அதை சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். இவர் அதெல்லாம் ஒண்ணுமில்லை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவர் நிர்பந்தித்து கேட்கவே தன்னுடைய ஆதிசேஷ ரூபத்தை அவருக்கு காட்டுகிறார். முதல்ல கிடாம்பி நாயனார் தான் அவருடைய ஆதிசேஷ ரூபத்தை காட்டுகிறார். அங்கிருந்து ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் முடித்து விட்டு அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் எழுந்தருளுகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் எம்பெருமானாரை சேவித்து அங்கே கொஞ்ச காலம் அவர் காலக்ஷேபம் பண்ணினார். அவர் ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பண்ணினார்னு சொல்லப்படுது. இப்போ எம்பெருமானார் சன்னிதி ஸ்ரீபெரும்புதூர்ல பிரதர்ஷனம் போகும்பொழுது அந்த பின்பக்கத்துல பார்த்தோம்னா மணவாழ் மாமனுடைய ஒரு திருவுருவ படம் இருக்கும். சிஷியர்கள் தான் கீழே இருப்பார். அந்த இடத்துல தான் அவர் வீட்டிலிருந்து ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பண்ணினார் என்று சொல்லுவார்கள். அதே போல யதோக்தகாரி சன்னிதியிலையும் அவர் பண்ணினார்னு சொல்லுவார்கள். அப்படி ஸ்ரீபெரும்புதூர் எல்லாம் யாத்திரையெல்லாம் முடித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயில் வருகிறார். அதுவரை திருமலை யாத்திரை போகிறார். இப்படி கொஞ்சம் யாத்திரைகள் எல்லாம் போய் ஆங்காங்கே நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நன்றாக சம்பிரதாயத்தை வளர்த்து வருகிறார். அவர் ஆழ்வார் திருநெல்லே அழகியமாள் பெருமான் நாயனாராக இருந்த காலத்திலேயே வானமாமலையிலிருந்து புரடிக்கால் ஜீயர் வந்து முதல்ல அவருக்கு சிஷியராகி விடுகிறார். அழகிய வரதன் என்று திருநாமம் கொண்டவர். அவர் மணவாழ் மாமனிகளை, அதாவது திருவாய்மொழி பிள்ளை ஆசிரியக்கணும்னு வர, திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளை தான் பற்றணும்னு அவரும் வருகிறார். அப்போ மணவாழ் மாமனிகள் இருக்க திருவாய்மொழி பிள்ளை மணவாழ் மாமனிகளை காட்டுறார். பண்டிகால் ஜீயர், நீர் இவருடைய சிஷியராகும், இவருக்கே எல்லா விதமான கைக்கரியமும் நீர் பண்ணும் அப்படின்னு சொல்ல பொன்னடிக்கால் ஜீயரும் உகந்து, அப்ப அழகிய வரதனா இருக்க உகந்து சிஷியராக ஆகிவிடுகிறார். அவர் அங்கே மணவாழ் மாமனிகள் கைக்கரியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு வானமாமலைக்கு போயிட்டு வரைய போறார். போனா அங்க சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு வர்றார். இவர்கிட்டையும் சொல்லுங்க, சன்னியாசாசிரமம் வாங்கிட்டு வந்து இதை போல அடியனுக்கு இந்த உலகத்திலே இனி எதுவும் வேண்டாம், தேவதையை கைங்கரியம் பண்ணுவது மட்டுமே வேணும். பிரம்மச்சரியத்திலேருந்து நேர சன்னியாசாசிரமம் போயிடுறார். கல்யாணமும் பண்ணிக்கல. அதுக்கு பிறகு மணவாழ் மாமன்கள் தெரியாமல் கூடவே இருந்து எல்லா கைங்கரியமும் பண்ணுகிறார். இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்த பிறகு இவருக்கு மணவாழ் மாமன்கள் உஷாத்மையாக இருந்து எல்லா விதத்திலையும் எல்லா ஆச்சாரியர்களும் வந்து அவரை பற்றும் பொழுதெல்லாம் இவர் மூலமாக தான், பண்டிகாட்சியர் மூலமாக தான் வந்து அவரை மணவாழ் மாமன்களை ஆசிரியிக்கிறார்கள். அப்படி அவர் கூடவே இருந்து எல்லா கைங்களையும் பண்ணுகிறார். இப்போ மணவாழ் மாமன்கள் தான் அழகியமார் பெருமான் நாயனார் திருத்தாசிரமத்தான் இருக்கிறார். அந்த சமயத்துல தான் அடிக்கடி அவருக்கு ஆசௌச்ச விஷயங்கள்லாம் தெரிய வருது. யாராவது போயிடுறா, பெரிய குடும்பமா இருக்கு, யாராவது போயிட்டாங்கன்னா உடனே நமக்கு கேட்டு வந்துடுறது, காலக்ஷேபத்தை அனுபவிக்க முடியல. அது பார்க்கிறா, சரி இனிமே நமக்கு இந்த சம்சாரம் வேண்டாம் என்று சொல்லி சன்னியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்கிறார். சன்னியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொண்ட பிறகு இங்கே அவருக்கு அப்போதுதான் இந்த பல்லவராயன் மடம்னு மணவாளனோட சன்னிதி சேர்க்கிறோம். அந்த மடத்தை அப்பொழுதுதான் பெரிய பெருமாள் அவர் கொடுக்கிறார். நீர் இங்கே இருந்து கொண்டு கைங்கரியத்தை பண்ணி வரணும், சம்பிரதாயத்தை வளர்த்துவார்னு சொல்லி அங்கே அவரை இருக்க வைத்தார். அந்த இடத்த முதல்ல கட்டும் பொழுது பொன்னடிக்காட்சியர் தான் முழுக்க நிர்வாகம் பண்ணி அந்த இடத்தை மண்டபத்தை கட்டுகிறார். அப்போ பிள்ளையோகாச்சாரியோட திருமாளிகை அங்கிருந்து மண் எடுத்து வந்து இங்கே அந்த மண்ணை சேகரித்து அதை சேர்த்து வைத்து இந்த மண்டபத்தை கட்டி அந்த பிள்ளையோகாச்சாரியோட அனுகிரகத்தோடையே இருக்கணும்னு பார்க்கிறார். அங்கே காலக்ஷேப கூட பின்னாடி சேவிக்கலாம். மணவாளன் சிலை பின்னாடி திருமலை ஆழ்வார் காலக்ஷேப கூடம்னு இருக்கும். அது ஆச்சாரியர்களுடைய திருநாமத்திலே தான் காலக்ஷேப கூடம் இருக்கணும்னு திருமலை ஆழ்வார் காலக்ஷேப கூடம்னு திருவாய்மொழி பிள்ளையுடைய திருநாமத்தை வைத்து அந்த காலக்ஷேப கூடம் கட்டப்பட்டு அங்கே தினந்தோறும் காலக்ஷேபங்கள் பண்ணி வருகிறார். ஒவ்வொரு ஆச்சாரியர்களாக வருகிறார்கள்.
கந்தாடையார்கள் எல்லாரும் வருகிறார்கள். அதே போல பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவர் வருகிறார். அப்பிள்ளார் இவர்கள் தான் வருகிறார்கள். ஒவ்வொருத்தரா இவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அவர்களுக்கே நிறைய சிஷ்யர்கள் இருக்கு. அவர்களே சமாசனம் பண்ணிட்டு இருக்காங்க மற்றவாளுக்கு. ஆனா மணவாள மாமுனிகளுடைய பெருமையை பார்த்து இவர் எப்படி ஆதிசேஷ அவதாரமாக இருக்கிறார், ராமானுஜருடைய புனர் அவதாரமாக இருக்கிறார் என்பதை பார்த்து ஒவ்வொருத்தரா இவர்களிடத்த சிஷ்யர்களாக ஆகிறார்கள். சிஷ்யர்களானாலும் மணவாள மாமுனிகள் அவரவர்களுடைய ஸ்தானத்தை மதிக்கிறார். நீங்கள் ஆச்சாரியர்களாகவே நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தை தொடர்ந்து பண்ணுங்கள்னு அவர்களுடைய உத்தேசங்களை எல்லாம் பண்ணி கொண்டு இப்படி இருக்கிறார். அந்த சமயத்திலேயும் இங்கே உத்தம நம்பிக்கு அவருடைய ஆதிசேஷ அவதாரம் காட்டப்படுறது. ஒரு தடவை உத்தம நம்பிங்கிறவர் தான் இங்கே கோயில் நிர்வாகத்துல நிறைய பார்த்துட்டு இருந்தவர். அவர் இவரிடத்துல கொஞ்சம் மதிப்பு இல்லாமல் இருக்கிறார். மணவாள மாமுனிகளிடத்துல அவருடைய திருமேனி கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அதை பார்த்து அவருக்கு ஏதோ வியாதி என்று நினைத்து அவரை மதிக்காமல் இருக்கிறார். அப்பொழுது பெரிய பெருமாள் ஒரு நாள் இந்த உத்தம நம்பி அங்கே கையிலே மட்டும் போது சோர்வாயிடும். அப்போ அவர் கண்ணை மூடிட்டு தூங்கிடுறார். அந்த சேர்ந்த பெரிய பெருமாள் அவருடைய கனவிலே தோன்றி, நாம் சயனித்திருக்கிறோமே இந்த ஆதிசேஷன், அவர் தான் இங்க மணவாள மாமுனிகளா இருக்கிறார். அவரிடத்திலே ஒழுங்கான பிரதிபத்தி கொண்டு அவரையே எல்லாமாக நினைத்து சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவருக்கு எண்ணம் மாறிடுறது. அவர் மணவாள மாமுனிகளை ஆசிரியிக்கிறார். இப்படி எல்லாரும் தென்னாடு வடநாடும் தொடர்கின்ற எம்பெருமான் இங்கே எப்படி திருவரங்கம் பெரிய கோயில் எம்பெருமான் எல்லாரும் வணங்கும்படி இருக்கானோ அதே போல எல்லாரும் வணங்கும்படி மணவாள மாமுனிகள் இருக்கார். ஒருத்தர் விடாம மணவாள மாமுனிகளுக்கு அவ்வளவு ஈடுபாடோட இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? அவர் அவ்வளவு சத்துவகுண நிஷ்டராக ஒரு சமயம் யாரிடத்தையும் கோபப்பட்டு பேசாமல், யாரிடையும் ஒரு மதிப்பு குறையாமல், எல்லாரிடத்தையும் அந்த ஒரு எண்ணத்தோட பழகுகிறார். அப்படி இங்கே மணவாள மாமுனிகளுடைய சரித்திரம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நேர குறைவா இருந்ததுனாலே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அதாவது மணவாள மாமுனிகளோட உபதேசங்கள், அவர் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கார். முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த காலக்ஷேபங்கள்லாம் கேட்கறது, புண்ணியாசங்கள் கேட்கறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால நமக்கு என்ன கொள்ள வேண்டும், நாம் என்ன பண்ண வேண்டும்னா அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அதை நினைவில் கொள்ள வேணும். அது நமக்கு நாம் நம்ம வார்த்தைகளால சொல்வதை காட்டினோம், மாமுனிகளே இந்த உபதேசங்களை காட்டியிருக்கார். இது அவருடைய உபதேசங்கள் யதீந்திர பிரபாவத்திலே மாமுனிகளுடைய உபதேசங்களே காட்டுறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது அவருடைய நிஷ்டை எப்படிப்பட்ட நிஷ்டை, அவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியம், அதெல்லாம் பார்க்கணும். அவர் சன்னியாசியாக ஆகிவிட்டார். இந்த பதவராய மண்டபத்தில் இருக்கார். அப்போ அந்த மடத்துக்கு ஒரு நாள் ஒரு வயதான ஒரு அம்மையார் வருகிறார். அங்க தங்கணும் அப்படின்னு பாக்குறாரு. உட்காந்துருக்கா, ஏதோ பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மாமுனிகள் எழுந்துள்ளார். என்னம்மா என்ன வேணும் என்று கேட்கிறார். இது போல நான் இங்க எந்த வெளியில இருந்து வந்திருக்கேன், ரொம்ப வயசானவளா இருக்கேன், எனக்கு வேற எதுவும் போக்கடம் இல்லை, இங்க தங்கிக்கிறேன், ஒரு ராத்திரி தங்கிக்கிறேன் சொல்லிக்கிறாங்க. அப்ப மாமுனிகள் சொல்ற அதெல்லாம் தங்கக்கூடாது, ஏன்னா சன்னியாசியுடைய இடத்துல எந்த ஸ்திரீகளும் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே இவரோடதே சொல்றேன். நான் ரொம்ப வயசான பெண்தானே, நான் தங்கினா என்ன அப்படின்னு கேட்கேன். அப்ப சொல்ற கிழட்டு அழிவுக்கும் மறைவேற தெரியும் அப்படின்னு. அது எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்காருன்னு பார்க்கணும். ஒரு அனுஷ்டானம்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் நாம பண்ணணும். நமக்கு சுலபமா இருக்கு, இப்ப நாம அப்படித்தானே பண்றோம். எதுவா இருந்தாலும் நமக்கு ஒண்ணு கஷ்டமா இருக்கா, சரி அப்ப அதனால என்ன கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கலாம். குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம சொல்லிடுவோம் உடனே. இதெல்லாம் பண்றது எங்க முடியும்? இன்னைக்கு யார் இதெல்லாம் பண்றா, இவர் பண்றாரா அவர் பண்றாரா அப்படின்னு நம்ம நம்மால பண்ண முடியலன்னா யாருமே பண்ண முடியல, யாராலையும் பண்ண முடியாதுன்னு ஒரு நிர்ணயம் பண்ணி நாமே அதை முடிவு பண்ணி அதை பண்ணிடுறோம். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுஷ்டானம் பண்ணணும். நமக்கே தெரியும். அது இன்னும் சொல்ல போனா நாம் ஒன்றும் முழுக்க எல்லாத்தையும் விட்டுடலையே. சில விஷயங்கள் கஷ்டம்தான், ஆனா நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். மற்றவர்கள் அதை பண்ணாம இருக்காரு. இப்ப நாம ஏதோ ஒரு ஆகார நியமம் வச்சுட்டு இருக்கோம், ஓரளவுக்கு ஏதோ வெங்காயம் மூட்டாவது சாப்பிட வேண்டாம்னு வச்சிருக்கோம். பல பேர் அந்த அளவுக்காவது வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அதுவாது இருக்கணும் குறைஞ்சபட்சம். அது கூட இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டம். இதை போல இப்ப மத்தவங்களை கேட்டா என்ன சொல்லுவா, வெங்காயம் எல்லாமே எப்படி நீங்க தலிகை பண்றீங்க, அது முடியவே முடியாதுன்னு சொல்லுவா. ஆனா நம்மளால ரொம்ப சுலபமா பண்ண முடியாது. நல்ல விதவிதமா அவர்கள் பண்றதோட ருச்சியாவும் பண்ண முடியாது, சுச்சியாவும் சுத்தமாவும் இருக்கு. அதனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொல்ல முடியாது. எவ்வளவு காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்ன பார்க்கலாம், நம்ம சில விஷயங்கள் நமக்கு பழகிடுச்சுன்னா அதை ஒத்துட்டுறோம். பழகாம ஏதாவது நமக்கே ஒரு விஷயம் தெரியலன்னா அது யாரோ சொல்றாரு,
அது சொன்னா கேட்டு நம்ம மாத்திக்கிறதுக்கு நம்ம மனசு வர மாட்டேங்குது. நாம என்ன பண்றோம்னா, இது ஏன் இப்படி பண்ணணும், இப்படித்தான் பண்ணணுமா, அப்படித்தான் பண்ணணுமா, இவா அப்படி பண்றாரு, அவரே அப்படி பண்றாரு, கோயில் அர்ச்சகரே இப்படி பண்றாரு, ஆச்சாரியரே இப்படி பண்றாரு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். சாதாரண விஷயம் சொல்றேன். காபி சாப்பிடுறோம் பல பேரும். ஏன் சாப்பிடுறீங்க, சாப்பிடக்கூடாது, எப்படி பெருமாளுக்கு கரியா பெருமாளுக்கு அந்த காபியோ ஏதோ ஒரு பதார்த்தத்தை நாம போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப பண்ண முடியாத பதார்த்தத்தை நம்ம சாப்பிட்டா என்ன பாவம் வரும். இப்ப தெரியறது, நமக்கு ஒரு விஷயம் தெரியறது, ஆனா நம்ம விட மாட்டேங்கிறோம். எதனால கேட்டா நம்ம சொல்லிடுவோம், அவரே சாப்பிடுறாரு, இவரே சாப்பிடுறாரு சொல்லுவோம். அவர் சாப்பிடுறதுனால அவர் அதுக்கான பாவத்தை அனுபவிப்பார், நாம சாப்பிட்டா நாம அந்த பாவத்தை அனுபவிக்க போறோம். இப்ப யாராவது சாப்பிடுறதுனால சாஸ்திரத்துல இது சரி, இது தள்ளி விட்டுடலாம், இது பாவம் கிடையாது அப்படி சொல்ல போறது இல்லையே. அதனாலே நாம் எதையெல்லாம் நமக்கு விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியாம இருக்கலாம், எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம், ஓரளவு தெரிஞ்சு விட்டது என்ன அதை மாற்றிக்கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால இதெல்லாம் எதுக்குன்னா இந்த வைராக்கியம் என்பது கொஞ்சமாவது வரணும். இப்ப மனவாழ்வு நம்மளுக்கு நினைச்சிருந்தா அந்த வயதான அம்மையார தங்க வச்சிருக்கலாம். யாராவது வந்து அவரை கேள்வி கேட்க முடியுமா, நீர் எப்படி இந்த மாதிரி தங்க வச்சிருக்கு, தங்க கேள்வி கேட்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனாலும் அவர் என்ன சொன்னார், நம்மாலே ஆன வரைக்கும் நாம் அனுஷ்டானங்களை குறைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் அதை கடைபிடித்தாதான் பிரயோஜனம். இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்திலேயே எது பெரிய பிரச்சனைன்னா, கிரந்தங்கள்ல எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் எப்படி இருந்தார், இவர் எப்படி இருந்தார், சூழக்காரன் எப்படி இருந்தார், நம்பிள்ளை எப்படி இருந்தார், போல அனுஷ்டானங்களா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், தத்துவார்த்தங்களா இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கு. நடைமுறையில பார்த்தா அதுக்கு எல்லாம் நேர் எதிரா இருக்கு. ஒரு சாதாரணமா 2 பேர் பேசிட்டு இருக்கோம், ஏதாவது இதே கோவம் வந்துருது, அடிக்க கூட போயிடுறான் சீவைஷ்ணவர்களுக்குள்ளேயே. அப்ப என்ன ஆகுது, படிக்கிறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்படி இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? அதனாலதான் பல பேருக்கு இதுல ஒரு நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது. வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்குலாம் என்ன தெரியும், ஏதோ ஒரு நல்ல அர்த்தங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லிக்கிறீங்க, ஆனா நடைமுறையில பார்த்தா சம்சாரிகளை போலவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும், பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அதனால நாம் எவ்வளவு விஷயங்களை முடியுமோ அவ்வளவு விஷயங்களை அனுஷ்டானத்துல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அதைத்தான் இங்கே மாமுனிகள் நன்றாக நமக்கு ஒரு சரித்திரம் மூலமாக காட்டி கொடுக்கிறார். அதே போல 2 பேர் சண்டை போடுறான். 2 பேர் ஒரு தடவை ஒருத்தர் சண்டை போட்டுதான் திட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு மணவாள மாமுனிகள் நினைக்கிறார், என்னடா இது, நம்முடைய சிஷ்யர்களாக இருக்கிறார்கள், காலக்ஷேமங்கள்லாம் கேட்டவர்கள், சண்டை போட்டுருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கார். அப்ப யாரோ இன்னொருத்தர் வந்து கேட்கிறார், ஏன் சுவாமி அவர் 2 பேர் இப்படி சண்டை போட்டுருக்கா அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்றாரு மாமுனிகள், இதுதான் ஸ்ரீவிசரபூஷணத்தை அவர்கள் கேட்ட அர்த்தம். அதுக்காக தான் நமக்கு நடத்தி காட்டுறா. ஸ்ரீவிசரபூஷணத்துல படிச்சாலும் அதான் நடத்தி காட்ட வேண்டாமோ அதுதான் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அப்போ என்ன நமக்கு அவர் காட்டுற, அப்ப மாமுனிகள் சொல்லியிருக்கலாம், அவளுக்கு ஒண்ணுமே விஷயமே தெரியாது, அவ ஒண்ணுமே பேச மாட்டா, இப்படிதான் அவ எப்போதான் சண்டை போட்டுருவா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீவிசரபூஷணத்தை கேட்டோம்னா அப்ப அதுக்கு எல்லாமே நடக்கணும் இல்லையா, அதுக்கு விரோதமா நடக்கணும். அப்ப அதை அவர் காட்டுறாரு. விஷயமும் தெரிய வரணும், அதே சமயம் அவர்களுக்கு தவறும் புரியணும். அப்போ ஸ்ரீவிசரபூஷணம் கேட்டவர்கள்னா எப்படி இருக்கணும், ஒரு மூச்சுப்படி கேட்டவர்களா எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொரு கிரந்தமும் நம்ம கேட்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுங்கிறதுக்கு இதை போல ஒரு சில உதாரணங்கள்லாம் எடுத்து காட்டுறார். அதே போல அர்ச்சகர்கள்லாம் வந்து மணவாளன் எடுத்து முறையிடுறார்கள். இதை போல உங்களுடைய சிஷ்யர்கள்லாம் எங்களை மதிக்க மாட்டேங்கிறா, அவர்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வந்திருக்கு, இவர் என்ன அர்ச்சகர், இவர் ஏதோ கைங்கரியம் பண்ணிருக்கார், நமக்கு என்ன அதனால, அவர் கைங்கரியம் அவர் பண்றேன், என் கைங்கரியம் நான் பண்றேன், நான் எதுக்கு அவர் மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு. யாரோ சொல்லுது. அவர்கள் வந்து முறையில உடனே மாமனிகள் அவர்களை கூப்பிட்டு சொல்றார், இந்த மாதிரி எண்ணமே கூடாது, அவர்களை உயர்ந்தவர்களாக தான் நினைக்கணும், அடியார்கள் என்றாலே உயர்ந்தவர்களாக நினைக்கணும், அவர்களிடத்தே உங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம், அதுக்காக அவர்களை தாழ்வாக நினைக்கணும் கிடையாது என்று உபதேசம் பண்ணி திருத்துகிறார். இதை போல பல பல வைபவங்களை தான் பார்க்கிறோம். நேரே சில உபதேசங்கள் பண்றார். அதாவது ஒரு பெரிய செல்வந்தர், அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் தான். அவர் வந்து மணவாள மாமுனியிடத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்கள்னா என்ன, எப்படி இருக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் எப்படி இருக்கணும் என்று கேட்கிறார். கேட்க அதுக்கு ரொம்ப விரிவா ஒரு உபதேசம் பண்றார். ரொம்ப அழகா இருக்கு. அது படிப்படியா காட்டுறார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தஞ்சமடைந்திருப்பது, அது முக்கியம் தானே, அது முக்கியம். ஆனா அது மட்டும் போதாது, அது முதல் படி. அடுத்தது எம்பெருமானிடத்திலே எது முக்கியமான அடையாளம், அவனுக்கு சங்க சக்கரம், அந்த சங்க சக்கர லாஞ்சனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு சம்பிரதாய நம்பிக்கை இருக்கு, பக்தி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆனா சமாஷனமே பண்ணிக்காம இருப்பா சில பேர்.
அப்படி இருக்கிறவர்களுக்கு இது இரண்டாவது படி. முதல் படி, முதல்ல எம்பெருமானிடத்துல நாம் ஒரு பிரதிபத்தி கொண்டிருக்க வேண்டும், நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், அவனே எல்லாமே நினைக்க வேண்டும். அதுக்கு அடுத்த நிலை பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது பெற்றுட்டா போதுமா? போதாதுங்கிறார். அதுக்கு அடுத்தது சொல்றார். அதுக்கு மேலே ஆச்சாரியனிடத்திலே நாம் பரமத்திரனாக இருக்க வேண்டும். சமாசனம் பண்றார், ஞானத்தை கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள், அவர்களிடத்தில் நாம் பரமத்திரனாக இருக்க வேண்டும். அது பண்ணினா போதுமா? அது போதாது. அடுத்தது சொல்றார், பரமத்திரனா இருக்கிறது மட்டும் போதாது, அடியாரிடத்துல எல்லா இடத்துலையும் ஈடுபாடோட இருக்கணும், தொண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிறார். சரி, அது போதுமா? அதுவும் போதாது. அதுக்கு மேல என்ன வேணும்னா, ஒவ்வொரு சமயத்திலையும் எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும் உகந்தபடி கைங்கரியம் பண்ண வேண்டும். கைங்கரியம் பண்றேன்னு சொல்லிட்டு என்னுடைய இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன்னா அது பிரயோஜனம் இல்லையே. எம்பெருமானுடைய திருவுள்ள முகக்கும் கைங்கரியங்களை நாம் பண்ண வேண்டும். அது பண்ணா போதுமா? போதாது. அதுக்கு மேலே நம்முடைய கிரகத்தை அடியார்கள் வந்து தங்குவதற்கு சௌகரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது அடுத்த நிலை. அதாவது இப்போ நமக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னா, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் போகணுங்கிற எதுவுமே நமக்குன்னு இருக்கக்கூடாது, அடியார்களுக்குன்னு பொதுவா வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அதை சொல்ற படிப்படியா, எப்படி படிப்படியா சொல்லிட்டே வர அவருக்கு. நம்முடைய கிரகம் எப்படி இருக்கணும்னா, யாரு வேண்டுமானாலும் நாம் எப்படி உள்ளே நுழைகிறோமோ அதே போல மற்றவர்கள் நுழைகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறார். அதுக்கு மேலே கடைசியாக பெரியாழ்வார் எப்படி அருள் செய்திருக்கிறார், எந்த மாதிரி விற்கவும் பெறுவார்களே, அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னை விற்க கூட செய்யலாம், அவர்களிடத்து நாம் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். என்ன ஒருத்தர் கிரயம் பண்ணி விற்கிறாருன்னா அது கூட ஒத்துக்கணுங்கிறார். அந்த நிலையை அடைய வேண்டும். அதுதான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்று எடுத்து காட்டுகிறார். இப்படி பல பல விஷயங்களை சொல்லுகிறார். அது இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் காட்டுறார். விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வது ஒண்ணு, அதை அனுஷ்டானம் பண்ணுவது இன்னொன்று. ஆனா நம்ம எப்பொழுதுமே மற்றவர்கள் உபதேசமும் பண்ணுவோம். சாதாரணமா நம்ம பேசிட்டாலே நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை மற்றவர்கள் இதோட சொல்றோம்னு வச்சுக்கோம். அது நல்லதுதான். விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். போதை இருக்க பரஸ்பரம் அடியார்களுடைய இந்த விஷயங்களை கற்றுக்கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வது முக்கியம்தான். ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற, நாம் ஒரு விஷயத்தை கத்துட்டு இருக்கோம், அதை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றோம், ஆனா நாமே அதை அனுஷ்டானம் பண்ணல. இப்போ ஒரு உபன்யாசகர் இருக்கார், இது பிறகு நம்ம பார்த்தோம், வெங்காயம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாதுங்கிறார். அவர் வீட்டுக்கு போறார், அந்த அம்மா இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டு வந்திருக்கு, அவளும் வந்து கேட்டிருக்கா. கேட்டுட்டு வந்து வீட்டுல அந்த வெங்காயத்தை வந்து வெளியே தூக்கி போட்டிருக்கா. போட்டுட்டு அவர் அது வரைக்கும் சாப்பிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனா அவர் சாப்பிட்டு இருக்கார். இந்த அம்மா அன்னைக்குன்னு பார்த்து உபன்யாசம் வந்திருக்கா, நேற்றுக்கு வந்திருக்கா பாரு, இந்த மாதிரி அன்னைக்கு வந்திருக்கா. வந்துட்டு ஐயோ சுவாமி சொல்லிட்டார், இனிமே நம்ம வந்து வெங்காயம் வச்சுக்கூடாது, தெரியாம நமக்கு தெரியாம இருந்திருக்கு, நாம தான் தெரியாம பண்றோம் போல இருக்கு. அவர் மனசுல வச்சுட்டு இருக்கா, நம்ம கிட்ட சொல்லல. ஏன்னா நமக்கு பக்குவம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். இன்னைக்கு அது சபையில சொல்லிட்டார், இதுக்கு மேல நம்ம வெங்காயம் தான் வச்சுக்கலாம் சொல்லி வாசல்ல வந்து எல்லாத்தையும் போட்டுடுறா. போட்டுட்டு தனியும் பண்ணிடுறா. இவரெல்லாம் உபன்யாசம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பொறுமையா கிரகத்துக்கு வர, திருவாரணம் பண்ணணும். திருவாரணம் பண்றாருன்னு வச்சுக்கலாம், நல்ல சிவிஷ்ணம்ல வச்சுக்கலாமே. திருவாரணம் பண்ணிட்டு கலிகாம்சம் பண்றாரு, பண்ணிட்டு உட்காந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டா குழம்பு சாப்பிடுறாரு, குழம்பு ஒரு சரியாவே இல்லையே, தினமும் இருக்கிற மாதிரியே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சுவாமி தேவதான் சொன்னீர் இதை போல வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கூடாது, அதான் இருந்த வெங்காயத்தெல்லாம் வெடித்த கொண்டு போட்டுட்டேன், நீங்க வெங்காயம் இல்லாம பண்ணிருக்கீங்க. அடியே அது மத்தவாளுக்கு சொல்றது, நமக்கு இல்லை அப்படின்னு. அப்ப என்ன ஆகும், அது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ரொம்ப பிடிக்கிறது நல்லா இருக்கு, ஆனா அது ரொம்ப ஒரு அழகான உதாரணம் சொல்றார். ஒரு விபச்சாரி, அவள் வந்து பத்திவிரதா தர்மத்தை மற்றவர்கள் உபதேசித்தா எப்படி இருக்கும், அதை போலத்தான் நம்ம அனுஷ்டானத்தை பண்ணாம மற்ற உபதேசம் மட்டும் பண்றோம்னா. இப்ப நான் ஒருத்தட்ட போய் சொல்றேன், ரொம்ப அன்பா இருக்கணும், ஆதரவா இருக்கணும், அடியாருக்கு நல்லா பேசணும்னு. நான் எப்படி இருக்கேன்னா, யாராவது செடு செடுன்னு பேச உட்காந்து பேசணும், சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இங்கே இறங்கி போகும்போது யாராவது ஒரு நிமிஷம் ஏதோ பேசணும்னு வரா, அதெல்லாம் பேச முடியாது, போயிட்டு வரோம். அதான் முக்காது அங்க பேசி என்ன சொல்லிட்டேன் இல்லையா, சொன்னதுன்னா இதுக்கப்புறம் என்ன கேட்கறதுனா திருப்பி நாளைக்கு வரும், அப்ப பேசுறேன் இதே மாதிரி சிரிச்சுட்டு. இப்பெல்லாம் தனியாலாம் உங்கள்கிட்ட பேச முடியாது, போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம், அப்போ சொல்றதுக்கும் நடைமுறைக்கும் ஒத்து வரவில்லை என்றார். அதுக்குதான் இந்த உதாரணம் காட்டுறார். ஒருவன் அனுஷ்டானத்திலே கொள்ளாமல் இருந்த உபதேசம் மட்டும் பண்ணினான்னா அது வந்து விபச்சாரி பதிவிரதா தர்மத்தை உபதேசிப்பதை போலே அப்படின்னு எடுத்து காட்டுறார். இதெல்லாம் மாமுனிகள் அவருடைய ஸ்ரீசுக்தியை கொண்டே இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எடுத்து ரொம்ப அழகா மாமுனிகளே இதை காட்டியிருக்கிறார்.
இன்னும் பல பல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு நேரமின்மையினாலே இதையெல்லாம் சொல்ல முடியவில்லை. முக்கியமா ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்து இப்போ இந்த தொடரை பூர்த்தி பண்ணிடலாம். ஏன்னா மணவாள மாமனுடைய பெருமை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்குன்னு தனித்துவமா சில பெருமைகள் இருக்கு. எம்பெருமானாலே நேரே முறையாக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்ங்கிற பெருமை மணவாள மாமன்கள் மட்டும்தானே இருக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் மிகவும் பிரியத்தோட இருந்திருக்கிறான், அபிமானத்தோட இருந்திருக்கிறான். அதெல்லாம் இருந்தாலும் ஒருத்தரை தனக்கு ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தை ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் கேட்டு காலக்ஷேபம் முடிந்தவுடனே தனியார் சமர்ப்பித்து தன்னுடைய ஆதிசேஷ பரியக்கம் சிம்மாசனத்தை சமர்ப்பித்து அவருக்கு ஒரு பெருமையை உலகம் முழுக்க ஏற்படுத்தி அவருடைய திருநாமத்தை வாழ் திருநாமத்தையும் அவருடைய தனியனையும் ஒவ்வொரு தடவை காலக்ஷேபம் கோஷ்டி எதுவாக இருந்தாலும் அதை சேவித்து விட்டுத்தான் நாம் பெருமாளுடைய பாசனங்களை சேவிக்கணும்னா கூட, பெருமாள் விஷயமான பாசனங்களை சேவிக்கணும்னா கூட அதுக்கு முன்னாடி நாம் மாமனியுடைய தனியனை சேவிச்சுட்டு தானே எல்லா இடத்தையும் சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமையை எம்பெருமான் தானே ஒருத்தருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான அது மணவாள மாமனிகளில் மட்டுமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய பெருமை. இது தனித்துவமான பெருமை. இது தவிர அவருடைய உயர்ந்த ஆத்ம குணத்தை பார்க்கணும். யாருக்கும் இல்லாத ஒரு ஆத்ம குணம். அவருடைய பெருமை அவர் தெரிஞ்சிருக்கு அவருக்கே. ஏன்னா இத்தனை அடியார்கள் வந்திருக்கார்கள். வேற யாருக்குமே இவ்வளவு ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்தவர்களாம் வந்து சிஷ்யராக ஆகல. இப்ப எம்பெருமானார் இடத்துல கூட நிறைய பேர் வந்து சிஷ்யர் ஆனார்கள். ஆனா அவர்கள் எப்படி ஆச்சாரியர்கள் ஆனார்கள்னா எம்பெருமானாருடைய சிஷ்யர் ஆனதுனாலே அவர் நியமித்தார், நீங்களெல்லாம் ஆச்சாரியர்களா இருக்கும், நீங்களாம் ஆச்சாரியர்களா இருக்கணும். ஆனா மணவாள மாமனிகளுக்கு தான் அத்தனை ஆச்சாரியர்கள் வந்து அவர்களுக்கு சிஷ்யராகிறார். இப்போ எத்தனை நூற்றுக்கணக்கான ஆச்சாரியர்கள் அவர்களாம் சமாஷ்டம் மற்றவாள் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அவர்களுக்கு மாமனிகளை பார்த்து அப்படி ஒரு ஈடுபாடு, ஒரு அபிமானம், அவருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு ஏற்படணும். ஏற்கனவே நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா கூட இதை போல ஆதிசேஷனே எம்பெருமானாரே திரும்ப வந்து அவதாரம் பண்ணியிருக்காருன்னா இதெல்லாம் எந்த ஜென்மத்துல திரும்பி நடக்கும்? நடக்காது. அதனால நம்ம அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ள வேணும்னு அவ்வளவு ஆசையோட வந்து அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார்களே. அப்படிப்பட்ட பெருமை இவருக்கு மட்டுமே இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இப்ப இவ்வளவு பெருமை இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதானே? அவர் ஏற்கனவே ஆதிசேஷன், அவருடைய பெருமை என்னன்னு தெரியும். அது போல பிரத்யட்சமா தெரியுது. இப்போ ஒரு பெரிய இப்போ சில இடங்கள்லாம் பார்க்கிறோம், இந்த பெரிய பெரிய கதையை பாகவத கதையை சொல்லக்கூடியவர்கள், இல்லாட்டி ஏதோ அந்த குரு அந்த குரு நிறைய குருலாம் இருக்காங்க. இப்போ அவன் மேல மேடையில உட்காந்துருப்பான். ஒரு பெரிய அரசியல்வாதி, 4 திரைப்பட நடிகர்கள், விளையாட்டு துறையில பெரிய வீரர்கள், அவர்கள்லாம் வந்து அவனுடைய அந்த சொற்பொழிவை கேட்டுட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும்? நமக்கு இவ்வளவு பெரிய நிறைய பேர் இருக்கார்கள், நம்ம பின்தொடர்பவர்கள் இவ்வளவு பேர் இருக்கார்கள் அப்படின்னு அவனுக்கு அந்த பெருமை தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதே போலத்தானே மணவாள மாமனிகள் பிரத்யட்சமா தெரியுது, இத்தனை பேர் பெரியவர்கள் நம்ம இடத்த சிஷ்யர்களா இருக்காரு. இதெல்லாம் இருந்தாலும் கூட அடக்கத்தோட இருந்தார். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை. ஒவ்வொரு சமயமும் தன்னுடைய அடக்கத்தை எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் இருந்தார். அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு திருமேனி கூட திருவரங்கம் பெரிய கோயிலேயோ ஆழ்வார் திருநெறிலேயோ இந்த 2 தளத்திலையும் பார்த்தோம்னா மாமனியோட சின்ன திருமேனியா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன திருமேனி. ஏன்னா அவர் குறிப்பிட்டு சொல்லிடுறார். ஏன்னா திருவரங்கத்தில் தான் அவர் நிறைய நாள் இருந்தார். ஆழ்வார் திருமேனி அவருடைய அவதாரத்தனம் எல்லாருக்கும் திருமேனி ஏற்படுத்தப்பட்டிருக்கு, எல்லா ஆச்சாரியர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு தெரியும் அவருக்கும் திருமேனி பண்ணுவார்கள்னு. ஆனா அவரே குறிப்பிட்டு சொல்லிடுறார், திருமேனி நீங்கள் பண்ணினாலும் மிகவும் சின்னதாக பண்ண வேண்டும், வீதி புறப்பாடு பெரிய உற்சவங்கள்லாம் எனக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா முக்கியமா இந்த 2 ஸ்தலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் சேர்த்தே சொல்லுவார்கள், திருவரங்கம் பெரிய கோயில நம்பெருமாளுக்கு தான் மதிப்பு, அவருக்கு தான் முக்கியத்துவம். இப்ப நம்பெருமாளுடைய ஆச்சாரியனாக மணவாள மாமனிகள் இருக்கும் பொழுது அவர் வந்தாருன்னா என்ன ஆகும்? இல்ல நம்பெருமாளை பார்ப்பார்களா மணவாள மாமனிகள் பார்ப்பார்களா? இவர் தான் பெருமாளுக்கே ஆச்சாரியர், அதனால இவர் தான் நம்ம சேவிக்கணும், எல்லாம் இவருக்கு தான் வருவா. இப்ப பெருமாளுக்கும் அந்த முக்கியத்துவம் குறைந்து விடும். அதே போல ஆழ்வார் திருநெல்ல ஆழ்வாருக்கு தான் பெருமை இருக்கணும். ஆதிநாத பெருமாளுக்கு என்ன பெருமையோ அதெல்லாம் ஆழ்வாருக்கு அந்த பெருமை உண்டு. இருந்தாலும் ஆழ்வாருக்கு தான் விசேஷ பெருமை. இப்போ ஆழ்வார் அபிமானித்திருக்கக்கூடிய ஒரு மணவாள மாமனிகள் व्यक्ति இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப எல்லாரும் மாமனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா, ஆழ்வாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களா? அதெல்லாம் யோசிச்சார். இதே போலதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு தான் முக்கியத்துவம், மாமனிகள் இருந்தாருன்னா அவருக்கு முக்கியத்துவம் வந்துடும். அதனால இங்கே இந்த போன்ற திவ்யதேசங்கள்ல தனக்குன்னு எந்த வைபவமும் கூடாது, எதுவா இருந்தாலும் எனக்கு கோயிலுக்குள்ள பண்ணிக்கோங்க என்று அவரே ஆணையிட்டு அதெல்லாம் தடுத்துட்டார். இல்லாட்டி இப்ப மாமனிகள் பெரிய திருமேனியை பண்ணிருக்க முடியாதா? அதே போல ஆழ்வார் திருநெல்ல பெரிய திருமேனியா பண்ணிருக்க முடியாது. ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா அவரே தன்னுடைய பெருமையை பார்த்து இந்த பெருமைக்கு தகுந்தபடி நாம் பண்ணினோம்னா மற்றவர்களுடைய பெருமை குறைந்து போய்விடும், அது குறையக்கூடாதுங்கிறதுனாலே தானே அதை அப்படி நியமித்து ஏற்பாடு செய்து கொள்கிறார். இது ஒரு பெரிய பெருமை மாமனிகள். அதே போல
இன்னளவுக்கும் மணவாழ் மாமிகள் தான் திருவத்தியை கொண்டாடுகிறோம். மற்ற எல்லா ஆச்சாரியும் திருநட்சத்திரம் கொண்டாடுவோம். ஆனா எந்த ஆச்சாரியரும் நம்ம திருவத்தியை கொண்டாடுவதில்லை. தீர்த்தம், அதாவது என்னைக்கு அவர் திருநாட்டுக்கு எழுந்தினாரோ அந்த நாளை கொண்டாடுவதில்லை. மாமிகள் மட்டும் கொண்டாடுகிறோம். ஏன்? அவருடைய சிஷ்யர் பக்கத்துல இருக்காரு இங்கே. அதாவது ஒரு சிஷ்யருக்கு என்ன கடமைன்னா ஆச்சாரியர்களுடைய தீர்த்தம் திருநட்சத்திரம் இதெல்லாம் விடாம பண்ண வேண்டும். ஆச்சாரியன் என்னைக்கு திருநட்சத்திரம் தெரிஞ்சுட்டு அதை பண்ணணும். ஆச்சாரியனுக்கு திருநாட்டுக்கு போனப்புறம் தீர்த்தங்கள் அப்பதானே வரும். அது தெரிஞ்சுட்டு அந்த தீர்த்தத்தை விசேஷமாக சிஷ்யன் தான் நடத்த வேண்டும். பெரிய பெருமாள் சிஷ்யனாக இருப்பதுனால் அவர் நடத்துகிறார்கள். அதனால இந்த பெருமையும் மணவாழ் மாமிகள் மட்டும்தான் ஏற்பட்டது. இப்படி பல பல பெருமைகள் கொண்டவர் மணவாழ் மாமிகள். அவருடைய வைபவத்தோட நாம் இந்த குரு பரம்பரா பிரபாவ தொடரை பூர்த்தி செய்கிறோம். நிறைய ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் அனுபவித்தோம் இந்த தொடரிலே. முன்னாடியே சொன்னதை போல ஆழ்வாராச்சாரியருடைய வைபவம் தான் நமக்கு எப்பொழுதுமே உத்தேசியம். மற்றதெல்லாம் கூட உயர்ந்த தத்துவார்த்தங்கள் தான் இருக்கும். இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு இன்பம், ஒரு அனுபவம் மற்ற விஷயங்கள்ல கிடைக்காது. ஏன்னா அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நடமாடும் சாஸ்திரமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சாஸ்திரத்தை படிச்சு சம்பிரதாயத்தை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், ஆழ்வான் எப்படி இருந்தார், நம்பிள்ளை எப்படி இருந்தார், மாமிகள் எப்படி இருந்தார், எம்பெருமானார் எப்படி இருந்தார்னு தெரிஞ்சிருக்குன்னா ரொம்ப சுலபமா நமக்கு அது புரிஞ்சிடும். வெறும் ஏற்றல மட்டும் இருந்தா புரியறது கஷ்டம். ஆனா நடந்து காட்டினா அது நமக்கு புரியறது சுலபம். அப்படித்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் நடந்து காட்டினார்கள். அவர்களுடைய வைபவமே நமக்கு உத்தேசியம் என்பதை சொல்லி இந்த தொடரை பூர்த்தி செய்கிறேன். தொடர்ந்து விடாமல் இதில் அனுபவித்த உங்களுக்கெல்லாம் பல்லாண்டு ரொம்பவும் ஒரு சத்தம் இல்லாமல் நன்றாக அழகாக அனுபவித்தீர்கள். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு இந்த போதையத்தை பரஸ்பரம் தான் முக்கியம். ஒரு விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம், அதை ஈடுபாடோடு 4 பேர் கேட்டார்கள் என்றால் நமக்கு அதுல ஒரு உற்சாகம் ஏற்படும். இப்படி இந்த தொடர்ந்து இந்த கைங்கரியத்தை பண்ணி வரக்கூடிய கடகோபன் சுவாமி, அவருடைய குடும்பத்தார், பாலாஜி சுவாமி அவருடைய குடும்பத்தார், அவர்களுக்கு எல்லாருக்கும் விதமான எல்லா நன்மைகளையும் பண்ண வேண்டும். உண்மையில அவன் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய நிலத்திலே நம்முடைய குடும்ப காரியத்தை மட்டும் பார்த்துக்கிறதே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்ட்டு. இப்ப இத்தனை பேரை சேர்த்து வைத்து ஒரு 10 நாட்கள் இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை பண்ணுகிறார்கள்னா அதுக்கு கண்டிப்பா பல பேருடைய ஒத்துழைப்பு இருக்கு. தனியாக பண்ணுகிறார்கள் இருந்தாலும் இது போல ஒரு பெரிய முயற்சியை பண்ணுவதற்கே ஒரு பெரிய மனசு வேணும். அதுக்கு மேலே அதுல உறுதிப்பாடு வேணும். அந்த உறுதிப்பாடும் ஒரு இடத்துல இருக்கு, நல்ல மனசும் இருக்கு, நிறைய பேரை ஆதரிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் இருக்கு. அதுக்கு உற்சாகமாக நீங்கள் எல்லாரும் வருடந்தோறும் துணையாக இருந்து இந்த கைங்கரியம் நன்றாக நடக்கும்படி பண்ணுகிறீர்கள். இதே போல இன்னும் நன்றாக இன்னும் மேலே மேலே இந்த கோஷ்டியானது பெருகி ஆண்டுதோறும் ஒரு முறை இல்லை, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் கூடி இப்ப சந்தோஷமா இருக்க யாத்திரைகள் தான் வேற போவதனாலே அடிக்கடி எல்லாரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுவது. அதாவது இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், சம்பிரதாயத்துக்கு ரொம்ப தேவையானது. ஆனா இன்னும் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. இது என்னன்னா, இது இப்ப கூட பல பேருக்கு பேசிட்டு தான் இருக்கேன். இதை பத்தி இங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே போன தலைமுறையை சேர்ந்தவர்கள். பெரும்பாலும் ஒரு சில பேர் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் பெரும்பாலும் பல பேர் ஒரு முன்னின தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதுல எத்தனை பேருடைய குடும்பத்திலே எத்தனை பேர் சம்பிரதாயத்தில் ஈடுபாடோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் சம்பிரதாயத்துக்கு விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் வெளியிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் ஆராய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். இது அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா, அடியே பல இடங்கள்ல பார்க்கிறேன். கோயம்புத்தூர், சேலம், அதுக்கப்புறம் வேலூர், அதுக்கப்புறம் சென்னை சொல்லவே வேண்டாம். இன்னும் இது போல இருக்கக்கூடிய பல இடங்களிலே ராமானுஜ கூடங்கள்லாம் இருக்கு. இப்ப போனா ஒரு 100 பேர், 50 பேர், 200 பேர் ஒரு இடத்துல ஒரு மாதிரி வருகிறார்கள். ஆனா பெரும்பாலும் 50 வயதுக்கு மேல இருக்கிறவர்கள் தான் இருக்கார்கள். ரொம்ப குறைந்த இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். அந்தந்த வரக்கூடியவர்களுடைய பிள்ளைகள், பேரர்கள், பேத்திகள் அவர்களே எத்தனை பேர் சமாஷனா இருக்கு, எத்தனை பேர் ஈடுபாடோடு இருக்கிறார்கள்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த நிலை மாற வேண்டும். அடுத்த வருடமாவது ஒவ்வொருத்தரும் தங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞர்கள் யார் இருக்காங்களோ அவர்களை கூட்டிட்டு வர முயற்சி பண்ணணும். அவர்கள் 10 நாள் வர முடியலன்னா கூட இது ஒரு 2 நாள் 3 நாள் இதை போல ஒரு அனுபவம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லணும். ஏன்னா நாம இவ்வளவு பெரிய நல்ல அனுபவத்தை பெறும் பொழுது அந்த அனுபவம் மற்றவர்களும் கிடைக்கணும்னு நினைக்கணும். மற்றவர்களுக்கும் கிடைக்கும் பொழுது முக்கியமா நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேரன் பேத்தி இவர்களுக்காவது நம்ம கிடைக்கணுங்கிறத பாதித்து கொண்டு எப்படியாவது அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்திதான் கூட்டணும். சில பேருக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும், புரியாது. எப்படி ஒரே ஒரு பெரிய மண்டபத்துல எப்படி எல்லாரும் படுத்துக்கிறது, எப்படி எங்க தங்குறது, எங்க குளிக்கிறது, இதை போல அவர்களுக்கு ஏன்னா எல்லாம் தனித்துவமாக நடந்து பழகிடுது.
ஒரு பொது இடத்துல இருக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பழகுது. இருந்தாலும் சொல்லி இந்த அனுபவம் நன்றாக இருக்கும், நிறைய சத்விஷயங்கள் நடக்கிறது, நிறைய பேர் பெரியவர்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அப்பதான் இது மேலே மேலே இந்த சம்பிரதாயமானது அடுத்தடுத்த நிலைக்கு போகும். இது எல்லா சமூகங்களையும் இருக்கிறது தான். இது ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அடுத்தடுத்த தலைமுறை கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு. ஆனா இப்போ சில சின்ன சின்ன மாற்றங்கள் நன்மைகள் தெரியறது. ஏன்னா நிறைய நமக்கு இப்போ ஒரு இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் நல்லா வந்திருக்கிறதுனால இது மூலமாக கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு எல்லாரையும் தொடர்பு கொள்ள முடியுது. இருந்தாலும் பண்ண வேண்டிய காரியத்தை பார்த்தா பிரமிப்பா இருக்கு. பெரிய காரியம் இன்னும் நிறைய பேரை கொண்டு வர வேண்டும். சம்பிரதாயத்துல இருக்கிறவர்களை நம்ம பாதுகாக்கணும். வெளியிலேருந்து கொண்டு வரணும் இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம். இருக்கிறவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே இருப்பவர்கள் அவர்கள் எல்லாம் வெளியில வழி தவறி போகாமல் முடிந்த வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். அந்த முயற்சியெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதுக்கு நாம் மற்றவர்கள் உதவி பண்ண முடியும், வந்தா வழிகாட்ட முடியும். அதெல்லாம் பண்றதுக்கு பெரியவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனா குழந்தைகளை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் கூட்டு வர வேண்டியது அவரவர்களுடைய பொறுப்பு. அதை கண்டிப்பா நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டும், பண்ண முயற்சிக்க வேண்டும். அடுத்த ஆண்டு வரும் பொழுது இல்ல அடுத்த முறை சேரும் பொழுது அவரவர்கள் கொஞ்சம் குடும்பத்திலிருந்து சின்ன வயதிலே இருப்பவர்களை எப்படியாவது அழைத்து வர பாருங்கள்னு ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் வைத்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கைகளையும் சிறக்குமாறு எம்பெருமானிடத்திலையும் தாயாரிடத்திலையும் ஆழ்வார்கள் ஆச்சாரிடத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎஸ் திருடி கணேசனம், ஜிஎஸ் திருடி கணேசனம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு நின்றோம் சேவடி செய்வதற்காகும் அடியோமோடும் திருவினி 1000 பல்லாண்டு வடிவாயின் முதமாறுகளில் வாழ்கின்ற நம்ம கையில் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்தையும் சிலர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கமிழங்கும் அப்பாண்டு சன்னியமும் பல்லாண்டே. ஸ்ரீமதே ரமஜாமாத்த மஹேந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயார் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.